நல்லெனச் செய்யும் நமச்சிவாயம் இருக்கையில் அல்லல் படுத்துமா அண்டக்கோள்களே வல்லமை தந்தனை வாழ்விக்கும் ஈசனால் நல்லவை நடக்கும் நமக்கினி நாட்கள் வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் இரவு ஞான சிந்தனையில் காரவிளை சத்சங்க மையத்தில் நடக்கும் இந்த ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஒரு ஆசீர்வாதங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி. நிறைய பேருக்கு அதனுடைய பலன் தெரியல. சாதாரணமாக நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, படித்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? இருந்தாலும் அந்த இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணும்போது ஒரு விவிஐபி, ஒரு சிஎம் லெட்டரோ இல்லை ஒரு பிரசிடெண்ட் லெட்டரோ, இவனுக்கு இந்த ஜாப்பை கொடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்தான்னு வச்சுங்களேன், உங்கள் வேலை எப்படி ஆகும்? கன்ஃபார்ம் ஆயிரும் இல்லையா? நீங்கள் சரியாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு வேலை வழங்கப்படும். ஏன்னா எங்கேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்திருக்குதுன்னா, ஜஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்து, ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருந்து, ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்க, அதை விட மேல் குருகிரான்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். இது ரொம்ப நன்றாக சிந்திக்கணும். நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் கோட்டை விடக்கூடிய ஒரு பெரிய பகுதி அதுதான். இப்போ முதல்லையே நம்ம அங்கே அந்த இடத்த கோட்டை விட்டுருந்தோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஒரு நிலைக்கு ஆளாக்குறது வரை பொறுப்பு எடுத்துக்கொள்வது தாயும் தந்தையும் இல்லையா? அம்மா அப்பா தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை நல்லபடி பிறக்கணும்னு அந்த தாய் ஒரு 10 மாதம் சுமந்து, பிறந்த குழந்தைக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் ஒரு தந்தை செய்து அந்த குழந்தையை படிக்க வச்சு ஆளாக்கி எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அப்போ இந்த குழந்தையினுடைய நல்லது கெட்டதில் எப்பவும் அக்கறையோடு இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் இந்த பெற்றோர்கள் தான். ஆனால் இதை அந்த குழந்தைகள் 100க்கு 100 விழுக்காடு உணர்வதில்லை. கேட்டால் எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா தான் வளர்த்தாங்க, அம்மா கொஞ்சம் நல்ல பசங்களாக இருந்தால், இன்றைக்கி உள்ள கொஞ்சம் ரொம்ப அறிவு படைத்தவங்களாக இருந்தால் அவங்கள யார் பெற சொன்னா? நான் சொன்னேன்னா, பெற்றாங்கள்ல வளர்த்து தான் ஆகணும். என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் படிச்சுட்டான்னு சொன்னால் பெற்றாங்க இல்லையா? அப்புறம் அப்பாட்ட காசு வேணும்னு சொன்னால் ஏன்னா காசு கொடுப்பான் இல்லையா? காசு இல்லைன்னா என் பெற்று. அந்த மாதிரி இன்றைக்கி திரைப்படங்களை பார்த்தாலும் சரி, கொஞ்சம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பசங்களுடைய பேச்சுகள்லாம் அந்த வளர்ப்பு நிலைகள் இங்கு மாறிக்கொண்டே வருகிறது. முன்னால் மாதிரி இல்லை இல்லையா? மற்றபடி நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 100 விழுக்காட்டில் அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாங்கங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. சிலவங்க ரொம்ப உருகி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எவ்வளோ சிரமப்பட்டாங்க, எங்கள் அப்பா என்னை வளர்க்குறதுக்கு என்ன பாடுபட்டாருன்னு. நீங்கள் 100 விழுக்காடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அந்த உருகி சொல்லக்கூடியவங்களாக இருக்கும். மற்றதெல்லாம் மேலோட்டமாக சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த உருகி சொல்கிறவர்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த அம்மா அப்பானுடைய ஆசீர்வாதத்தை பலத்தை பெற்றவர்களாக இல்லை. அதாங்க வேணும். இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்டே சாதாரணமாக வச்சுப்போம், ஞான வழியாளர்களை விட்டுருவோம். மற்றவங்க உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? ஞானவழி உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கிற யாராவது ஒரு ஆள் கைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லோரும் உறுப்பினர்கள் தானா? உறுப்பினர் இல்லாத யாராக இருக்கிறீங்களா? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். வாழ்க்கையில் பொய்யே வேண்டாம், வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படாதீங்க. நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய பொய் உங்கள் வாழ்க்கையை ஒரு மலையை தகர்த்த மாதிரி தகர்த்துது, அது உங்களுக்கு தெரியாது.
உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் துன்பங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய காரணம். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அதாவது நம்ம பின்னாடி ஒரு பெரிய சரவெடியை வச்சு பற்ற வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது சொல்லுங்கள் பார்க்கும், கை தூக்குங்க பார்க்கும். ஞானவெளி ஆனந்த பீடத்தில் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள், உறுப்பினர்கள் என்ன? வெரி குட், நல்லது, உண்மைதான். வேறு யாராவது வந்திருக்கிறது இல்லை? அம்மா அப்பாவுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது இல்லை? வாங்கியிருக்கீங்களா? டெய்லியா? கல்யாணத்தில் வாங்குவீங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா, பிறந்த நாள்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு போவோம். ஒரு நாள் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அம்மா அப்பா வேணும், மற்ற வேண்டாம். வெரி குட், உண்மையை சொன்னீங்க, பாராட்டுக்குரிய விஷயந்தான். இல்லை, இப்படி ஏதாவது பெருசுன்னு தோணுது. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போதாவது அப்பா அம்மா வைப்போம். வெளியூருக்கு போகிறாங்க, காலில் விழுந்து வாங்கிக்கிறது. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்கிறது. இது கொஞ்சம் பண்பட்டவங்களாக இருப்பாங்க. பண்பாடு உள்ளவங்கள்ட்ட தான் அந்த செயல்பாடு வரும். வாழ்க்கையை கொஞ்சம் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். மீது யார்கிட்டையும் வர்றதில்லை. கேட்டால் எங்கள் அம்மா தானே, உங்கள் அம்மா தான். ஆனால் அதுக்குள்ளே மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அவங்கள்ட்ட இருந்து பெறக்கூடியதை நம்ம பெறணுமா இல்லையா? இல்லையா? இப்போ ஜிம் இருக்குது, ஜிம்மில் போய் ஜிம்மில் எல்லாமே இருக்குது, எல்லா டூல்ஸும் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு மெம்பர்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்து அந்த சிஸ்டங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பாடி பில்டப் பண்ண முடியும். அதே மாதிரி அம்மா அப்பாவுகள்கிட்ட இருந்து என்ன வரணும்னு சொன்னால், அவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஏன்னு சொல்லி மனம் முருகி சொல்லணும். அதை நீங்கள் பெறணும். ஆனால் நம்ம அதை பெறதே இல்லை. அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. சில நேரம் அவங்க நினைப்பாங்க, இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் பாட்டு போகிறீங்கன்னா, அவனுக்கு கிடைச்சிடணும், என் பிள்ளை என்ன அலைஞ்சிட்டு இருக்கிறான், எப்படியாவது அங்கே வந்துடணும் இல்லையா? இப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நினைக்கிறது அவங்களோட பேர் உங்கள்கிட்ட சேராது. உங்கள் அம்மா தான் நினைக்கிறாங்க. இப்போ தண்ணி போகுது, அந்த தண்ணியை நம்ம வயலில் நம்ம வீட்டுக்கு நம்ம ரூட்டுக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நோண்டி ஒரு பைப் வச்சு விட்டாதான். தண்ணிங்கிறது திறந்தாச்சு, அது பாட்டு போயிட்டே இருக்குதான். உங்கள்கிட்ட ரீச் ஆகணும் இல்லையே? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ எஃப்எம்மோ இல்லை ஒரு தூர்தர்ஷனோ இல்லை சன் டிவியோ அவன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அந்த அதனுடைய டெலிகாஸ்ட் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களால் அதை கேட்க முடியாது, பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டிவி வாங்கணும் அல்லது ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதை ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி ஆனில் ஃபங்க்ஷனில் வச்சா தான் ரிசீவ் பண்ண முடியும் இல்லையா? இல்லைன்னா கேட்க முடியுமா? அப்போ அது வாய்ப்பு இல்லை. இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்கள் அம்மா அப்பாவோடு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை என்ன பண்ணணும்? ஆன் பொசிஷனில் வைக்கணும். ஆனால் யாரும் அதை பண்ணுறது இல்லை. அம்மா தானே நினச்சிருப்பீங்க, நம்ம வீட்டில் தானே டிவி இருக்குது, டிவி இருந்தால் டெலிகாஸ்ட் ஆகுது தெரியுமா? டிவியை ஆன் பண்ணணும். டிவி ஆன் பண்ணால் மட்டும் பத்தாது, என்ன கேபிள் கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா? கேபிள் கனெக்ஷன் வந்தால் பத்தாது, நீங்கள் எந்த சேனல் விரும்புகிறீங்களோ அந்த சேனல் வைக்கணும். சேனல் வச்சாலும் பத்தாது, அதுக்கு சவுண்டு டியூனப்லாம் கரெக்டாக இருக்கணும். சேனலில் வச்சுட்டு கரெக்டான சைலண்ட் மோடில் இருந்தீங்கன்னா சவுண்டு கேட்காது. ஸோ எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நார்மலாக இல்லையா? அப்போ அப்பா அம்மாட்ட இருந்து அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்ன ஆகும்னா, நம்மளை ரீச் பண்ணணும். ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். நான் எங்கள் அம்மாவும் நினச்சிட்டு தானே இருக்கேன், அப்பாவும் நினச்சி, இப்போ சாப்பாடு இருக்குது, எங்கள் வீட்டு சாப்பாடு தானே, எனக்கு தானே வச்சுருக்குறாங்க ஏன்னு சொன்னால் உள்ளே போகுமா? அதை எடுத்து திங்கணும், வாயில் போட்டு மென்று விழுங்கினா தான் உள்ளே போகும். பிளேட்டில் இருக்கிறதுனாலையோ உங்கள் வீட்டு சாப்பாடுங்கிறதுனாலையோ உங்கள் வயிறு நிறைய போகிறது இல்லை. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? அப்பா அம்மா தானேன்னு சாதாரணமாக நினைக்கிறோம். பலன் கிடைக்காமல் போகிறது. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ கோயிலில் போய் ஒரு சாமியை கும்பிடுறீங்க. கோயிலில் போய் சாமி கும்பிடுகிற பொழுது விநாயகரை வச்சுக்கோங்க, முருகரை வச்சுக்கோங்க. ஸோ எந்த இஷ்ட தெய்வமோ அம்பாள்கிட்டனாலும் சரிதான். நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்திட்ட போய் நின்று சாமி கும்பிடும்போது நீங்கள் கேட்கலாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி.
ஆனால் அந்த சாமிக்கு நீங்கள் கேட்குறது கேட்குதான்னு தெரியணும். இல்லை அந்த சாமி பதில் சொல்லுது. இப்போ நீங்கள் ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க, அந்த சீட்டை பிடிக்கலாமா, இந்த சீட்டு எனக்கு விழுமா அப்படின்னு கேட்டால் சாமி சொல்லுது இந்த சீட்டில் வராது, இந்த 3 சீட்டு தள்ளணும்னு. உங்களுக்கு தெரியாது. அந்த சாமி சொல்கிறத கேட்குற அளவுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும். அப்போ தான் சாமி சொல்கிறது புரியும் இல்லையா? ஒரு சீனாக்காரன் பேசுகிறான், அந்த சைனீஸ் மொழி நமக்கு தெரிஞ்சால் தான் அவன் பேசுகிறது என்னன்னு தெரியும். அவன் கூட நான் இருக்கிறான், அவன் என் முன்னாடி தான் இருக்கிறான் சொல்கிறான்னு சொன்னால் என்ன சொல்கிறான்? சாமி உங்கள்கிட்ட பேசுது, என்ன பேசுது சொல்லுங்கள் பார்க்கும். யாருக்காக தெரியுமா? நீங்களாக சொல்லுவீங்க, விநாயகர்கிட்ட போய் இல்லை ஒரு பிள்ளையார்கிட்ட போய் எனக்கு பரீட்சை பாஸ் ஆகிடணும், நான் தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வருவீங்க. அவர் காதுக்கு போச்சா, இல்லை அவர் சரி நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னாரா? இல்லை, இது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இல்லையா? இதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏதோ பக்தியில் நம்ம என்ன நினச்சிட்டோம், நம்ம சொன்னோன்னே சாமி கேட்டுட்டு சாமி செய்துடுறோன்ட்டு. அது புத்திசாலித்தனம் கிடையாது. சாமிகிட்டேருந்து வரக்கூடிய ரிப்ளை நமக்கு வாங்கணும். சாமி எப்படி சிக்னல் கொடுக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள பலன்பாடுகள், அதனுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த தெய்வத்தினுடைய மொழி, தெய்வத்தினுடைய சிக்னலை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ பெற்றவர்கள், உங்கள் பெற்றவர்களாக இருந்தால் யாராக இருக்கட்டும், அவர்கள்ட்ட இருந்து என்ன பண்ணணும்னா அவர்கள் மனம் ஒத்து உங்களுக்கு. இப்போ சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவன் சாபம் போட்டான், அவங்க என்னை திட்டாங்க, இல்லை அவங்க என்னை பார்த்து என்னெல்லாமோ பேசுனாங்க, என் குடும்பமே நல்லா இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்கிறது உண்டு இல்லையா? நம்ம ஊர்லெலாம் சாதாரணமாக கோவம் வந்துட்டுனா யோசிக்கிறது இல்லை, கண்ணாபின்னான்னு பேசிடுவாங்க. விட்டிங்கன்னா கொஞ்சம் கழித்து பார்த்தாச்சுன்னா ஒரு வாரமோ ஒரு மாதமோ கொஞ்சம் கழித்து பார்த்தா நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போ தோணும், வாயை வச்சா கருணாக்காரி அன்னைக்கு அப்போ பேசினது என் வீட்டில் பாதிச்சுட்டு இருப்போம் சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ கெட்டது மட்டும்தான் நடக்குமா, நல்லது நடக்காதா? கெட்டது நடக்குது. கெட்டதை நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம், எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோன்னா ஒருத்தி அப்படி இப்படி பார்த்துட்டாலே முளை சுற்றணும், சீனக்காத்தை சுற்றணும்னு என்ன பண்ணுறோம், சுற்றி போட்டுட்டு தான் உள்ளே போகிறோம். இல்லைன்னா உடம்பு வலிக்கும், படுத்துப்போம் 3 நாள். அப்போ ஒரு எதிர்வினை இருக்குது இல்லையா? அடுத்தவர்கள்ட்ட இருந்து பாதிக்க வைக்கிற அளவுக்கு அங்கேருந்து ஒரு பார்வை, ஒரு திருஷ்டி, ஒரு வாக்கு வருதுன்னு சொன்னால் அதே மாதிரி வாழ வைக்கிறதுக்கு அங்கேருந்து வரும் இல்லையா? ரெண்டும் உண்டு இல்லையா? ஒரு நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் உண்டு, பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் உண்டு. ஆனால் நெகட்டிவ் மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நெகட்டிவ் மட்டும் அனுபவிக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க, நீ போன காரியம் உருப்படவே செய்யாது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அதே மாதிரி நமக்கு நடக்கும் இல்லையா? நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, உடனே நடக்கலைன்னா கூட ஒரு இன்டர்வியூ 10-15 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருவீங்க, ஆனால் உங்களோட குறைவு மதிப்பெண் எழுதெல்லாம் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்போ தான் தெரியும், அது அன்னைக்கு காலேஜில் படிக்கும்போதே அந்த பொண்ணு கருணாக்கு வாயை வச்சுது, இன்னைக்கு போகிறதெல்லாம் நான் தோத்துட்ருக்கேன்னு அழுவீங்க இல்லையா? அப்போ நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிறது மாதிரி பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பாசிட்டிவான விஷயத்தை நாம் பெறணும்னு சொல்லி தான் கோயில்களில் இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் வைத்தார்கள். நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுங்க, சாமி பார்த்துக்கோன்னு சொல்லுறது பொய் இல்லை, உண்மைதான். ஆனால் அங்கே போகிற பொழுது நம்ம எப்படி போகணுங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கல. எல்லாருக்கும் நிச்சயமாக இல்லை எனக்கு தெரியும்னு இப்போ யாரும் கை தூக்கி சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நான் போனேன், நான் சாமிகிட்ட சொன்னேன், சொல்லுங்க பார்க்கும். வாய்ப்பு குறைவு, ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் இது ஒரு மகான், ஒரு ஞானி, ஒரு சித்தன் அப்படி போய் அங்கே நின்னாங்கன்னு வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு இது நடத்தணுமா செய்யுதுன்னு சொன்னால் சரி ஆத்தான்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் அந்த காரியம் நடக்கும், ஏன்னா அங்கேருந்து ரிப்ளை வரும். கொஞ்சம் என் வாழ்க்கையில் சும்மா ஒரு நடந்த ஒரு நிகழ்வு, இது வருஷம் ஆகுது, 71 நினைக்கிறேன், 1971. கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுசீந்திரத்துலேருந்து வரக்கூடிய வழியில் 18ஆம் படி எஸ்ஐகேன்னு சொல்லி இப்போ அது ரூட்டு மாற்றிட்டு, இந்த ரோடு பாலம்லாம் போட்டதுக்கு பிறகு அது அந்த ஓரமாக ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, முன்னால் இந்த இங்கே நாகர்கோயிலேருந்து கோட்டார்லேருந்து வரக்கூடிய
அந்த ரோடு அப்படியே கரியமாணிக்கப்புறம் இல்லையா, அதை கரியமாணிக்கப்புறத்துக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன், முன்னாடியே பின்னாடியே அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். கரியமாணிக்கப்புறத்துக்கு அப்புறம் தான் அது தாண்டி போனீங்கன்னா இந்த 18ஆம் படி தாண்டினதுக்கு பிறகு தான் ஆசிரமத்துக்கு சுசீந்திரம் இல்லை கன்னியாகுமரி போகிற ரோட்டு, மெயின் ரோடு. இந்த ஓரத்தில் ரைட் சைடில் இருக்கும் ஒரு பெரிய பூரா வச்சுருக்கும், 18ஆம் படி எசகின்னு சொல்லுவாங்க. அது பூஜையெல்லாம் நடக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு 5-5:30 மணிக்கு அங்கே முடிஞ்சிடும். ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிருக்கும், நல்ல சிவப்பு பாவாடை கட்டியிருக்கோம், முகத்தில் வந்து மஞ்சனை பூசி இருக்கும், நிறைய மஞ்சனை பூசி. கூடுதலாக அந்த பக்கம் போகிறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பயப்படுவாங்க. வருஷந்தோறும் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் உண்டு. இந்த சபரிமலைக்கு போகக்கூடிய இங்கே கார்கள் எல்லாம் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்கும், நிறைய நடக்கும். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அந்த இடம் வந்து கொஞ்சம் நைட்டில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், நடந்து போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு முறை கொஞ்சம் ஒரு வயதான ஒரு பக்தியில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒருவர் நல்ல பக்தியில் இருப்பார். அப்போ அவர் சொன்னார், 18ஆம் படி எசகி வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கது, அவள் விடமாட்டா, ஏதாவது தப்பு பண்ணால் உடனே பண்ணிடுவா, சாதாரணம் கிடையாது என்கிட்ட சொல்கிறார். நாம் படிச்சுட்டு இருக்க காலம், நானும் அதை நம்பினேன். ஏன்னா பெரியவங்க சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். சரி, உண்மையாக இருக்கலாம். ஒரு பக்கம் பயம் இல்லையா, பயம்னு ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ அதை என்ன பண்ணுவா 18ஆம் படி எசகின்னு? இல்லை, அது ரொம்ப துடிப்பாக இருக்குது, அந்த பக்கம் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும், சாமியை பார்த்து ஏதாவது சொல்லிட்டா விடாது. நானும் அதை நம்பினேன். இப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சுதுன்னா, இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் இதை வந்து சொல்கிறீங்களே 18ஆம் படி எசகி வந்து நமக்கு வந்து போய் ஏதாவது பண்ணினா தப்பு பண்ணால் அது விடாது, நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறது உண்மை, அது நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை அந்த அம்மா சொல்லிச்சுதா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து போகணும் அந்த அம்மா சொல்லிச்சுதான். இப்போ அவர்கிட்ட கேட்குற பொழுது அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் நல்ல அவர் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசுக்கிட்ட இருக்கும், 45 வயசு பார்ப்போம். பழனின்னு பேர், ஆள் நல்ல மீசெல்லாம் வச்சு, ஆசாரி, தச்ச வேலை பார்க்கக்கூடியவர். அப்போ அவர் சொன்னார், இல்லை அது ரொம்ப மோசமானது. சரி, எப்படி சொல்கிறீங்க மோசமானதுன்னு? மோசமானதுன்னு சொல்கிறது, இப்போ ஒரு ஆளை வந்து நல்லவன் கெட்டவன் சொல்லணும்னா நாம் அனுபவிச்சிருக்கணும் அவங்களோட, அப்போ தான் சொல்லணும். யாரோ சொன்னான்னு கேட்டுட்டு அப்போ தான் நம்ம வாழ்க்கையை கோட்டை விடுறோம். ஊரில் அவனுக்கு அவங்க வேண்டாதான் இருக்கலாம், நீங்கள் பழகினா நல்லவங்களாக இருக்கலாம் இல்லையா. ஒருத்தர் சொல்கிறத வச்சு ஒரு ஆளை இடப்படக்கூடாது. நம்ம அந்த தப்பை நிறைய பண்ணுறோம். ஒரு யாரோ சொல்கிறத வச்சு அவங்களுக்கு அவங்க தப்பாக இருக்கலாம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், மீண்டும் கேட்குறேன், எப்படி அந்த அம்மா மோசமானதுன்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப கொடுமைப்படுத்தும், கிட்ட போனாலே அது அடிச்சிடும் பண்ணிடும்னு சொல்கிறீங்களே. ஆனால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இது ஒரு நம்பிக்கை. அப்படி இந்த நம்பிக்கையில் பிரயோஜனமே கிடையாது. எப்போவுமே இப்போ சயின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது, டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லியாச்சுன்னா, சயின்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூஃப் பண்ணுறான். ஆனால் பக்தியில் ஞானத்தில் ப்ரூஃப் பண்ணலாம். பட் இதனுடைய கேட்டகரி வேறு, அது வேற. அது வந்து என்ன ஆகுதுன்னா அருவமான பக்தி ஞானம்ங்கிறது வந்து அருவமான விஷயம். ஆனால் சயின்ஸுங்கிறது உருவமான விஷயம் இல்லையா. அது வந்து ஒரு பொருள், சாலிடாக உள்ள விஷயங்கள், அது கண்ணில் தெரியணும், கையில் இருக்கணும். தெரியாத விஷயங்கள சயின்ஸு உள்ளே இறங்காது. ஆனால் தெரியாத விஷயங்களுக்குள்ள பக்தி ஞானமும் இறங்கும். தெரிய விஷயத்தை பற்றி அது கேர் பண்ண விஷயம், ஏன்னா கண்ணுக்கு தான் தெரியுது இல்லையா. இப்போ ஒரு ஆளை பார்க்குறான், இப்போ அவனை பார்த்த உடனே அவங்க வந்து அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறான். இது பார்த்த உடனே இது கண்ணுக்கு தெரியுது, அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் தெரியுது, அழகு தெரியுது, உருவம் தெரியுது, அவங்களுடைய மேலா செக்ஸா ஃபீமேலாங்கிறது தெரிஞ்சு போகுது. சரி, அது ஒரு பெண்ணுன்னு நம்ம ஒத்துக்கிறோம். இதுவரை தான் சயின்ஸு. ஆனால் ஞானம் பக்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணை பார்க்குற பொழுது அது கேரக்டர் மோசமானது, அவளோட பழகுனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்,
அவங்க பேசுகிறதெல்லாம் நம்பிடாத. ரொம்ப இன்றைக்கே பேசுவாங்க, ஆனால் நல்ல நேரத்தில் கழுத்தறுத்துருவாங்க. எது சொல்லும்? சயின்ஸ் சொல்லாது. சயின்ஸ் வந்து சைக்காலஜிக்கலாக உங்கள் இன்டீரியர் மைண்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஞானம் பக்திங்கிறது வருகிற பட்சத்தில், ஆன்மீகத்தில் போகிற பொழுது அது அகத்தை நோக்கி செல்லும். நமக்கு வேண்டியது புறம் தேவையில்லை. புறம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, அகம்தான் வேணும். அகத்தில் ஒரு நல்லவரா கெட்டவரா, இவனால் நமக்கு பிரயோஜனமாக இருக்காதா, இவன் நாளைக்கு நமக்கு நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானாங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்முடைய ஜேர்னியை வந்து நம்ம கன்டினியூ பண்ண முடியும். ஆனால் அதற்கு நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை. இதே தான் அவர்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அந்த சாமியை பற்றி சொல்கிறீங்களே 18ஆம் படி இசைக்கிய, அந்த அம்மா வந்து அவ்வளோ மோசம்னு எப்படி சொல்கிறீங்க? அது எல்லாரும் சொல்கிறாங்க, அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. சரி, நடக்குது, ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மா வந்து பிடிச்சி தள்ளுறாளா? இல்லையா? ஒன்று அந்த அம்மா நீ பார்த்துருக்கணும், நேரில் பார்க்கணும், அது இறங்கி வந்து தள்ளணும். இல்லை எல்லாரும் அப்படி சொல்லாதீங்கன்னு. எனக்கும் அவருக்கு ஒரு போட்டி ஆகி போச்சு. நான் ஒத்துக்கிறேன், அந்த அம்மாவுக்கு அதாவது ஒரு சாமியை வச்சு வணங்குறாங்கன்னா அவங்க சும்மா இருக்காது. நிச்சயமாக ஒன்றுமே இல்லாததுன்னு சொன்னால் அது அழிஞ்சு போயிருக்கும், மறைஞ்சு போயிருக்கும். இப்போ நம்முடைய இந்து மதத்தினுடைய ஆணிவேரே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து 2 வித வழிபாடு தான். அந்த 2 வித வழிபாடு வந்து ஆண் தன்மை பெண் தன்மையை சார்ந்தது. ஆதி காலத்தில் இருந்தது வந்து ஆண் தன்மை, ஆணுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், ஆணை தான். இப்போ லிங்க வழிபாடு அது வந்து நம்ம பூர்வீகத்தில் உள்ளது, இந்த மண்ணுக்கே உரிய சொத்து, லிங்கத்தை வைத்து வழிபடுவது என்பது. அதுக்கு பிறகு அந்த லிங்கத்தை வைத்து வழிபடுகிற பொழுது அந்த சீடர்களுக்கு அதனுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்கு, அதை எப்படி சொல்லணுங்கிறதுக்காக அந்த சீடர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அம்மன் வழிபாடை உண்டு பண்ணார்கள். அந்த அம்மன் வழிபாடு பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்து புற்று எடுத்து அதை வச்சு சேர்த்து, அந்த புற்று வழிபாடு தான். சில வழிபாடெலாம் கிடையாது, அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. உலோகங்களில் செய்கிறது, இந்த உருவங்கள் செய்கிறதுலாம் பிற்காலத்தில். கொஞ்சம் மண்ணை அப்படியே சேர்த்து வச்சு அதை வச்சுட்டு ஒரு அம்மான்னு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த மண்ணுக்கு அவ்வளோ பவர் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் உங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, திருமணம் முடிந்து ஒரு 10 வருஷம் ஆகுது, இதுவரை எனக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையே இல்லாத தாய்க்கு குழந்தை பெற வைக்கலாம் முடியும். என்னவாக இருக்கணும்னா அந்த அம்மாவுடைய தத்துவம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது, எல்லாரும் தனித்தனி தத்துவம், ஒன்று கிடையாது, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த அம்மாவுடைய தத்துவம் என்னன்னு பார்க்கணும். அது மண் தத்துவமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த பெண் வந்து மண் தத்துவம் உடையதாக இருந்ததுன்னா, அந்த பெண் வந்து புற்று வச்சு வழிபடக்கூடிய புற்று கோயில்கள் இருக்கும், அந்த புற்று வச்சு வழிபடக்கூடிய இடத்துல போய் அந்த புற்று மண்ணை என்ன பண்ணணும், வெற்றிலையில் எடுக்கணும். வெற்றிலையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த புற்று மண்ணை வெற்றிலையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். இந்த அம்மாவனுடைய நட்சத்திரத்தை படி பார்க்கணும். அந்த அம்மாவனுடைய ஜனன நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து 7 நட்சத்திரத்துக்கு அந்த புற்று மண்ணை வெற்றிலையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு, அந்த மண்ணை வைத்து இவங்க வந்து தியானம் பண்ணி வழிபட்டார்கள்னு சொன்னால் 7 முறை தொடர்ந்து இருக்கணும். என்ன நட்சத்திரமோ, இப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுன்னு வச்சுங்களேன், அது வந்து மண் தத்துவம் உடையதாக இருந்தால் அதுக்கு குழந்தையே இல்லை. சில நேரங்களில் கணவனுக்கு அந்த வாய்ப்பு ஆண்மை குறைவாக இருக்கலாம், இல்லை பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளங்கள், இல்லை சரியான மாதவிடாய்கள்லாம் சரியாக இல்லாத ஒரு சூழல்கள் இருந்தாலும் கூட இந்த புற்று மண்ணை எடுத்து வைத்து ஒரு 7 முறை தொடர்ந்து செய்கின்ற பொழுது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த புற்று மண்ணை என்ன வச்சோம்னா வெத்தலையில் எடுத்து வந்து மூக்கு சுவாசத்துக்கிட்ட வச்சு அவங்க என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணணும். அப்போ அதனுடைய வாசம், அந்த மண் வாசம் வந்து
இவங்க உடம்புல என்னவா இருக்குன்னா கர்ப்பப்பையில் வந்து அந்த மண் தன்மை மக்கி இருக்கும், சினை பிடிக்கக்கூடிய தன்மை இருக்காது, அந்த ரத்தத்தில் வந்து உரியக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ இந்த மண் தன்மையை எடுத்து அவர்கள் சுவாசிக்கிற மூக்கு பக்கத்தில் வச்சு 7 முறை எடுத்துகிட்டு வந்து அந்த 7 முறை உள்ளதும் தொடர்ந்து அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் கரு உண்டாகிவிடும். இது உண்மை. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிற பொழுது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த அம்மன் வழிபாடுகள்லாம் செய்தாங்க நிறைய இடங்களில். அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது ரொம்ப இருந்தது, இன்னைக்கு இருக்குது. அதுக்கு பிறகு அதை மாற்றிட்டாங்க, அந்த உண்மைகளை சொல்லிக் கொடுக்காம சும்மா ஒரு வழிபாடு மாதிரி. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆசாரி அப்போ அவர் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை. எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்களான்னு நான் கேட்குறேன். ஆனால் அதுக்கு அவர் பதில் சொல்லலை. இப்போ நான் இதை செக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், நேர ஒரு நாள் இரவு ஒரு 7:30 மணி இருட்டு அப்படியே நடந்து போய் அந்த 18ஆம் படி இசக்கியினுடைய அந்த புற்று முகத்தில் பூசி இருந்த அந்த மஞ்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, முகத்தில் பூசிப்பாங்க, அந்த மஞ்சனை எடுத்து கீழே அவர் பூசாரி என்ன பண்ணார், பூஜை பண்ணிட்டு போகும்போது இந்த வெத்தலை பழம்லாம் வச்சுட்டு போயிட்டார். அதில் ஒரு வெத்தலை எடுத்து அந்த மஞ்சனை எடுத்து அதில் வச்சு நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு இப்போ அதை வீட்டில் வச்சு அதை என்ன பண்ணுறேன், அந்த மஞ்சனையை பார்த்து அந்த அம்மாவை நினைக்கிறேன், அது உண்மையிலே அங்கே ஆற்றல் இருக்கிறதா, அந்த அம்மாவுக்கு ஆற்றல் இருக்கிறதான்னு சொல்லி அந்த மஞ்சனை பார்க்குற பொழுது ஒரு சின்ன குழந்தை வடிவில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வயசு இருக்கும். அந்த இதில் பாவாடை சட்டை போட்டுட்டு அது உள்ளேருந்து வெளியில் வருது. வெளியில் வந்து அங்கேருந்து வரக்கூடிய ஒரு லாரி, அந்த லாரியில் வைக்கல் வச்சு கொண்டு வந்துட்டுருக்கான். உடனே துள்ளி அதுக்கு மேலே ஏறுது, அதுக்கு மேலே வருது. அப்போ நிறைய இந்த ஆலமரம்லாம் சைடில் நிறைய நின்றுது. அந்த ஆசிரமம் அந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா முன்னால் அதை பிடிச்சிட்டு அப்படியே தாண்டி அந்த வைக்கப்படப்புக்கு மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சூழலில் அந்த ரோட்டை விட்டு இறங்கி எங்கள் வீட்டுக்குள்ளே வருது. எங்கள் வீட்டு வாசல்கிட்ட வந்தாச்சு, அது வரை தெரியுது. நான் அந்த பூஜை பண்ணுறது எப்போன்னு சொன்னால் ராத்திரி 12 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தது. 7 மணிக்கு அங்கேருந்து எடுத்து நடந்து வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 8-9 மணி ஆகி போச்சுது. அதுக்கப்புறம் மொத்தத்தில் எங்கள் வீட்டுக்கு உட்காந்து இருந்துட்டு அப்புறம் 12 மணிக்கு பண்ணுறேன். படுத்து கிடந்த எங்கள் அம்மா எழுந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மேலே அது வந்துச்சு. வந்து என்னை ஏன் கூப்பிட்ட, எதுக்காக கூப்பிட்ட, இது நடந்த நிகழ்வு உண்மை, என்ன ஏன் அழைச்சேன்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ நான் அழைக்கிறது அந்த அம்மாவுக்கு காதில் கேட்குது, அதுதான் சொல்ல வரேன். இப்போ காதில் கேட்டதுனால அது அங்கேருந்து வருது. இப்போ பாருங்கள், நான் போனது, நான் எடுத்துகிட்டு வந்தது, நான் வான்னு கூப்பிட்டது, இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இது எங்கள் வீட்டில். இப்போ நான் அழைச்ச உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை ஏன் அழைச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் பார்க்குறேன், ஓ வந்துட்டா உள்ளே வந்துட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லைம்மா ஆற்றல் இருக்குதா இல்லையாங்கிறது பார்க்கறதுக்காக நான் அழைச்சேன் ஏன்னு சொல்லிட்டு செம்பில் தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி எடுத்து எங்கள் அம்மாவுக்கு முகத்தில் அப்படி வீசி விட்டேன், அப்படியே படுத்துட்டாங்க. இது நடந்த நிகழ்வு. இப்போ இங்கே நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்போ நீ வான்னு கூப்பிட்ட உடனே அங்கேருந்து வந்தது இல்லையா, அப்போ அதை அழைக்கக்கூடிய அந்த முறை நமக்கு தெரிய வேண்டும். அந்த முறை தெரிந்தால்தான் அதனுடைய ஆற்றலை பெறுவதோ அது என்ன செய்யுங்கிறது நம்ம அறியவோ முடியும். அந்த முறை தெரியலைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து வான்னு கூப்பிட்டு வரலன்னு வச்சுங்களேன், அந்த இதை என்ன சொல்லுவீங்க, அதுக்கு ஆற்றலே கிடையாதுங்க. இல்லை அதை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, தப்பு தப்பாக அதை பற்றி பேசுவீங்க. அப்போ தப்பு தப்பாக பேசுகிற பொழுது என்ன நடக்கும்னா பாவம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஏன்னா நல்லதை போய் நீங்கள் கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு சூழலும் நடந்தது. ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ல நடந்த நிகழ்வுகள். திருச்செந்தூர் கோயிலில், இது ஏற்கனவே நம்ம ஆசிரமத்தில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக நான் என் நண்பர்கள்லாம் சேர்ந்து போயிருக்கிறோம். அப்போ முருகன் சன்னிதானத்தில் நின்று சாமி கும்பிட்டுட்ருக்குறோம் சண்முகருக்கு முன்னாடி.
நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ முருகர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சிக்னல் வருது. முருகர் சொல்கிறாரு, பின்னாடி ஒரு அம்மா குழந்தைய வச்சுருக்குது, அந்த குழந்தை இப்போ கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும், அந்த குழந்தை காணாமல் போயிடும்னு சொல்கிறார். உடனே நான் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தா ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுருக்குது, பெண் குழந்தை. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், எனக்கு மெசேஜ் கிடைச்ச உடனே நான் உடனே அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், குழந்தைம்மா பத்திரமா வச்சுக்கோங்க, குழந்தை பாதுகாப்பாக வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா சாமி பார்க்குற அந்த ஈர்ப்பில் என்ன பண்ணிட்டாங்க, தலையை ஆட்டிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுன்னாங்க. இப்போவும் நானும் சாமியை பார்க்க ஆரம்பித்தேன். அங்கே அர்ச்சனைக்கு நடந்துகிட்டு இருக்குது. மீண்டும் எனக்கு சிக்னல் வருது, அந்த குழந்தை காணாமல் போயிடும்னு. இப்போ என்ன பண்ணேன், இன்னும் திரும்பி 2வது முறையாக அந்த அம்மாட்ட சொல்கிறேன், பத்திரமா பார்த்துக்குங்க, குழந்தை காணாமல் போயிடும். இப்போ நான் 2வது சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஏதோ அந்த அம்மாட்ட நான் பேசுகிறதுக்காக நான் முயற்சி பண்ணுற மாதிரியும் இல்லையா. அந்த அம்மா குழந்தைய வச்சுட்டு இருக்குது, நாங்கள் பசங்களெல்லாம் நிற்கிறோம். அப்போ அந்த அம்மாட்ட நான் பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு நினச்சிட்டு முகத்தை ஒரு வெட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைட்லேருந்து அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்போ 2 பக்கமும் ஆள் நின்று கும்பிட்டாங்க. இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் எல்லாம் சென்ற முறை போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே எல்லாம் ஏறி போய் இல்லையா, அது ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறது இது, நான் சொல்கிறது வந்து 80ல் 1980ல். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போகலாம், 2 பக்கமும் நின்று கும்பிடலாம். பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தான் நிற்பாங்க, ஒன்று தான், அவ்வளவு இது இல்லை. அப்போ இங்கே நின்று அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் வந்துச்சு. அப்போ நான் அந்த அம்மாவை தொல்லைப்படுத்துகிற மாதிரி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்தேன், சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் நான் ஃப்ரெண்ட்லாம். இப்போ நாங்கள் அப்படியே எல்லாம் சுற்றிக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல் இருக்கோம். 1 மணி நேரம் கழித்து அந்த கடற்கரை பக்கத்தில் வருகிற போது பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இந்த அம்மா குழந்தைய காணோன்னு அழுதுகிட்டு இருக்குது, கூட வந்த பெண்கள் நிற்கிறாங்க, 4-5 பேர் நின்று குழந்தைய காணோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை காணாமல் போகக்கூடிய செய்தி சிக்னல் ஆல்ரெடி டெலிவர்டு இல்லையா. எங்கேருந்து கிடைக்குது, சாமி சன்னிதானத்துலேருந்து கிடைக்குது. ஆனால் அந்த சாமி சொன்னதை கேட்குற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பாடம் இல்லை, பயிற்சி இல்லை. இப்போ என்ன பண்ணுது, குழந்தையை தவற விட்டுட்டு அழுதுட்டு போகுது. அதோட நான் நகர்ந்து வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே அதை பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, அறிவிக்கப்பட்டாச்சு, ஆனால் அதை உதாசீனப்படுத்திடுச்சு இல்லையா. இப்போ அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கமே இனிமேல் லைஃப்லேயே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தையை பறி கொடுத்தாச்சு இல்லையா. அப்போ வாழ்க்கை பூரா இது ஒரு கசப்பாக இருக்கும். முருகன் சன்னிதானத்துக்கு போனேன், கோயிலுக்கு போனேன், என் பிள்ளை பறி கொடுத்துட்டேன். அப்போ சாமி மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு கெட்டு போயிடும். சாமி வந்து என்ன பண்ணார், சொல்லத்தான் செய்தார். சாமிகிட்ட மெசேஜ் போச்சுது, ஆனால் கேட்குற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் நான் அதை ரிசீவ் பண்ணேன் இல்லையா. இப்போ நான் சொன்னதை அந்த அம்மா ஏற்றுக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஏன்னா அனுபவம் இல்லை, ஒன்று என்னை பரிச்சயம் கிடையாது, யாரோ ஒருத்தர் சொல்கிறேங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் நினச்சிருப்பாங்க அந்த குழந்தையை காணோன்னு இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கே இந்த 2 நிகழ்வை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போய் சாமி கும்பிடுகிற பொழுது அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா அலைன்மெண்ட் கிடைக்கும், கண்டிப்பாக உண்டு. அது கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும். இல்லைன்னா வைக்க மாட்டாங்க, சும்மா ஒரு கல்லெல்லாம் வைக்க முடியாது இல்லையா. அப்போ அதை வைக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகள் உங்களை தாக்கும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த அதிர்வை வாங்குற மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ முன்னாடி ஆள்லாம் இருக்கிறீங்க, இப்போ இங்கே வந்து ஒரு அட்டையை வச்சுருந்தேன்னா நீங்கள் யாரும் தெரிய மாட்டீங்க. ஆனால் இதே ஒரு மிரர் பின்னாடி வந்து என்ன பண்ணுங்க, ரசம் பூசுன ஒரு கண்ணாடியை வச்சுருந்தா நீங்கள் அத்தனை பேரும் தெரிவிங்க இல்லையா. அந்த ரசம் போயிருந்தாலும் தெரியாது, இல்லை ஒரு அட்டையை வச்சுருந்தாலும் தெரியாது. அப்போ அது மிரராக இருக்கணும். அதே மாதிரி தான் சாமிகிட்ட போய் கும்பிடுகிற பொழுது வணங்குகின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும், ஒரு மிரராக இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வரக்கூடிய அந்த பதிவுகள் உங்கள்கிட்ட தெரியும்.
இதுதான் பயிற்சி. அப்போ அந்த பயிற்சி இருந்தால்தான் நீங்கள் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது பலன் இருக்கும். இல்லைன்னா அங்கேருந்து பேசுகிறதும் தெரியாது, உங்களால் அதை வாங்க முடியலன்னா போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போ இங்கேருந்து கம்பெனிலேருந்து உங்களை அனுப்புகிறாங்க, சிங்கப்பூரில் போய் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வரணும், போயிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிறீங்க. அங்கே சிங்கப்பூரில் உட்காந்துருக்கப்பெல்லாம் 4 மலாய்க்காரனும் 3 சைனீஸ்காரனும் தான் இருக்கிறான். அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. நம்ம ஆளுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது, இங்கிலீஷ்லாம் ஒழுங்காக பேச முடியாது. இவன் கம்பெனியில் போய் அங்கே என்ன பண்ணுவான், என்ன கான்ட்ராக்ட் போடுவான்? அவன் மலாயில் சொல்வதும் புரியாது. இல்லை யாராவது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடியவங்க இன்டர்பிரிட்டர்ஸ் இருந்தால் சரி, இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெட்டியாக தானே போயிட்டு வரணும், பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது லட்சணம். நான் நீங்கன்னு உங்களை குத்துறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. நான் உங்களை சொல்லலை, நான் யாரை சொல்கிறேன்? இருக்கக்கூடிய மக்களை பொதுவாக, இட்ஸ் அ காமன் பீப்புள் இல்லையா? அப்போ சாமி கும்பிடுகிற பொழுது நம்ம என்ன ஆச்சுன்னா அந்த கோயிலில் அந்த தெய்வத்திட்ட இருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை உணர்கிற மாதிரி நம்மள்ட்ட என்ன இருக்கணும்னா பவர் இருக்கணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அங்கேருந்து ரிசீவ் பண்ண முடியும். அப்போ என்கிட்ட இந்த 18ஆம் படி இசைக்கிட்ட பவர் இருக்குதுன்னு சொன்னவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு பயங்காட்டிட்டு இருக்கார். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் அதுதான் நடக்குது. சாமியை பற்றி ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாமியோட தொடர்பு இருக்காது, சாமிகிட்டேருந்து வரக்கூடியதை வாங்குறதுக்கும் பலன் இருக்காது. அதை தான் சொல்ல வரேன். இப்போ எனக்கு அந்த சாமியினுடைய தன்மை தெரிஞ்சு நான் பண்ணதுனால நான் கூப்பிட்டேன், வந்தது. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் போய் நிற்கிற பொழுது அங்கே சாமி சொன்னது எனக்கு தெரிஞ்சது, நான் அந்த அம்மாவுக்கு தெரிவித்தேன். அப்போ இந்த ப்ராக்டிஸ் மற்றவங்களுக்கு தான் நல்லா இருக்குமா இல்லையா? இது எல்லாருக்கும் தேவையான விஷயம். இதை தான் அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்னவா இருக்கணும்னு சொன்னால் பக்தி வேணும். அந்த பக்திங்கிறது சும்மா நீங்கள் ஆசை வச்சுட்டு போகிறது அல்ல. யூ மஸ்ட் நோ இட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம போய் சாமிகிட்ட கேட்டால் சாமி தந்துடுவார். யார் உங்கள் சொந்தக்காரரா? சாமி சொந்தக்காரரா? சொந்தக்காரனே தரமாட்டான். சொக்காரன்ட்டு போய் கேட்டாலே சண்டை வந்துடும். சாமி எப்படி கொடுப்பாரு? இல்லை நம்ம கொடுத்தா வச்சுருக்குறோம். இல்லை, அந்த அறிவியல் தன்மையாக அறிவுபூர்வமான தன்மையான செயல்பாடுகள் குறைவாக இருக்குது இல்லையா? ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறோன்னு சொன்னால், இப்போ ஒரு கடனே வாங்க போகிறீங்க, ஒருத்தன்ட்ட போய் கேட்க போகிறீங்கன்னா என்ன இருக்கணும்? முதல்ல அவன் ஒரு மணி லெண்டராக இருக்கணும். உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பாண்ட் புரோக்கராக இருந்தால் அவன் என்ன கேட்பான்? நகை வச்சுருக்கிறியா, டாக்குமெண்ட் வச்சுருக்கிறியா, செக்யூரிட்டி என்ன இருக்குன்னு கேட்பான் இல்லையா? அப்போ அந்த செக்யூரிட்டியை வச்சுட்டு நீங்கள் போகணும். சும்மா போய் எனக்கு தானே எப்படி தருவான்? இப்போ நீங்கள் சாமிகிட்ட போகும்போது எப்படி போகிறீங்க? 2 விஷயம் அங்கே தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்கள் பணம் கேட்க போனவன் நான் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் பணம் கொடுக்கக்கூடியவன் சொல்லி போர்டு போட்டுட்டு இருக்கணும். நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன், நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலான்னா தான் நம்ம போக முடியும். சும்மா இருக்கிறவன்ட்ட போய் எனக்கு பணம் தான் சொன்னால் மேலேங்களும் பார்ப்பான். எனக்கே பணம் வேணும், கடன் யார்கிட்ட கடன் வாங்கலான்றது, நீ என்கிட்ட வரையான்னு சொல்லி வரட்டி விட்டுருவான். அப்போ அந்த சாமி எந்த சாமியாவது நீங்கள் வாங்க, நான் உனக்கு பணம் தாரேன், உன் கஷ்டத்தை தீர்க்கிறேன், உனக்கு வேலை வாங்கி தரேன், உன் பிள்ளைக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு எந்த சாமியாவது சொல்லிகிட்டு இருக்குதா? சாமி கோயில் உள்ள ஆசாமி சொல்லுவான், சாமி சொல்லலை. சாமி சொல்லுறா? நான் சாமிக்கு எதிர்ப்பாக சொல்லலை, நல்லா நினச்சிக்கங்க, உண்மையை சொல்கிறேன். சாமி சொல்லலை இல்லையா? சாமி சொல்லிச்சா? நீங்களால நினச்சி போகிறீங்க. நீங்கள் நினைப்போம். அப்போ ஃபால்ட்டு யார்கிட்ட? உங்கள்கிட்ட. ஆனால் சாமிகிட்ட இருக்குது, சாமிகிட்ட இருக்குது. அப்போ சாமிகிட்ட நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நான் இந்த மாதிரி கொலாட்டர்லாம் வச்சுருக்கிறேன், இதை வாங்கிட்டு கொடுத்தா எனக்கு ரீபேமெண்ட் சோல்ஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். அப்போ அவங்க தருவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் போய் சாமிகிட்ட கேட்குற பொழுது ரீபேமெண்ட் சோல்ஸோ இல்லை அதுக்கு செக்யூரிட்டியோ எதுவுமே இல்லாமல் சும்மா சாமிகிட்ட தான்னு கேட்குறீங்க. உங்களுக்கும் சாமிக்கும் எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. நல்லா சிந்திங்க. சாமியோட உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. சும்மா ஒரு கோயில்னோடனே நேராக போயிருந்தீங்க, இல்லை அங்கே யாராவது பூசாரி இருந்தால் அவர்கிட்ட 2 மந்திரத்தை சொல்லி சாமிக்கு மேலே அர்ச்சனை பண்ணிங்க, எனக்கு வேண்டி பண்ணுங்களேன், என் நட்சத்திரத்தை சொல்லுங்கள், இப்படி தான் சொல்லிட்டு வரீங்களே தவிர
அங்கே சாமிகிட்ட வந்து அந்த பூசாரிக்கும் தெரியாது. இதெல்லாம் அதை தாண்டின ஒரு விஷயம். இப்போ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் எடுக்கணும்னா அவன் படிச்சிருக்கணும் இல்லையா? சப்ஜெக்ட் நாளைக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். சப்ஜெக்டே இல்லாதவன் போய் மணியாக்கிட்டு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ முதல்ல நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு தெய்வத்திட்ட இருந்து ஒரு ஆற்றலை பெறுவதோ, இல்லை மகான்கள்கிட்ட இருந்து ஆற்றலை பெறுவதோ, இல்லை ஈவன் தோ நம்முடைய பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஆற்றல் பெறுவதற்கோ நம்மள்கிட்ட என்ன வேணும்னு சொன்னால் இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி. அவங்க தாரேன்னு சொன்னால் கூட, இப்போ நீங்கள் ஒரு மழை பெய்யுது, அந்த மழை தண்ணியை வாங்குறது கூட நம்மள்ட்ட ஒரு பாத்திரம் இருக்கணும். ஓட்ட பாத்திரத்தை வச்சா பிரயோஜனம் இல்லை. பாத்திரமே இல்லாமல் கையை பிடி வச்சுக்கினாலும் தண்ணி எடுக்க முடியாது இல்லையா? ஒரு செம்போ ஒரு தவளையோ ஒரு குடமோ ஒரு அண்டாவோ குண்டாவோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சாதான் அந்த அளவுக்காவது தண்ணி கிடைக்கும். அப்போ தெய்வங்கள்கிட்ட இருந்து மகான்கள்கிட்ட இருந்து அப்பா அம்மாட்ட இருந்து ஆற்றல் பெறணும்னா அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய, அதை பெறக்கூடிய பயிற்சி முறை அதான் சொன்னேன். இப்போ நம்ம அப்பா அம்மா தான் நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணவில்லை. நீங்கள் எங்கள் அம்மா அப்பா தானே எனக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் நெவர். அங்கேருந்து அவங்க கொடுக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட ரிசீவ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா டியூன் அப் பண்ணணும். ஆரம்பத்திலிருந்தே டியூன் அப் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து வணங்கி, இந்த ஆசீர்வாதம் அதுதான். தாய் தந்தையும், அது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா? ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. இந்த ஆலயம்னா கோயில் அல்ல. அப்படின்னா கோயில்னே போட்டிருப்பாங்களே, ஏன் ஆலயம்னு சொன்னாங்க? ஆலயம் ஆகிற இடம். அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயமாகிற இடத்தை தொழ வேண்டும். அப்போ உங்கள் உடம்புக்குள்ள ஆங்கிறது உயிர். உயிர் எங்கே லயமாகிறது? அதான் மெயின் சுவிட்சு. இப்போ வீட்டில் வந்து ஃபுல் பவர் கொடுக்கணுன்னா மெயினை போட்டால் தான் எல்லாம் போகும். அதுக்கு பிறகு பெட்ரூம் லைட்டை போடு, கிச்சன் லைட்டை போடு, டைனிங் ரூமை போடு, ஹாலை போடு, அதெல்லாம் லேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மெயின் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் லயமாகிற இடம். உங்கள் உடம்புக்குள்ள ஆகுன்னா உயிர். ஆக்கு நிறைய பொருள் சொல்லலாம். தலைவன் சொல்லலாம், இறைன்னு சொல்லலாம், குருன்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம், பெரியன்னு சொல்லலாம், நிறைய இருக்குது. ஒரு பொருள் பன்மொழி சொல்லுவாங்க இல்லையா? இது பன்மொழி ஒரு சொல், பல பொருள்களை குறிக்கக்கூடிய ஒற்றை சொல். ஆங்கக்கூடியது. ஆன்னா பசுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ உங்கள் உடம்புக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு ஆற்றல், ஒரு மையம், ஒரு உயிர் வந்து லயமாகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் தொழணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்தை தொழுகிற பொழுது தான் இந்த உடம்புக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். நன்றாக சிந்திக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா மெயினே போடாமல், மெயின் ஆஃபில் இருக்குது, ஆனால் பெட்ரூம் சுவிட்சை போட்டு பார்க்குறோம், ஹாலில் போட்டு பார்க்குறோம், எல்லாம் போடுறோம். கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லைன்னு வாழ்க்கை பூரா சொல்லியிருக்கேன். நான் கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்கேன், சாமிகிட்ட வேண்டிட்டு தானே இருக்கிறேன், நான் பூஜை வச்சேனே. போன வாரம் கூட அம்மனுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு அம்மா, இந்த அம்மனுக்கு கண்ணு இல்லை, கண்ணு கிடையாதா? யார் சொல்கிறா? நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், அந்த அம்மா கண்ணு திறந்தே பார்க்க மாட்டேங்கிறா. அது என்ன கண்ணை மூடிட்டா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பண்ண தவறு உங்கள் கையில் இருக்குது இல்லையா? வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயினில் என்ன பண்ணிடணும்? மெயின் ஆஃபில் இருக்குது, அதை ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் பிறந்த உடனே இருந்து நீங்கள் அதை ஆன் பண்ணவே இல்லை, ஆஃப்லேயே இருக்குது. குழந்தை பிறந்ததுல இருந்து அது ஆஃப்லேயே இருக்குது. அதை ஆன் பண்ணாதான் அது ஓடும். அதை தான் சொன்னால் லயம் தொழுவது சாலவும் நன்று. ரொம்ப சிறப்பு. அதை பண்ண முடியாது. அப்போ அந்த லயம் எங்கே இருக்கிறதுனா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ இதை ஒரு புறம் வச்சுக்கங்க. இப்போ நான் முதல்ல சொன்னது அம்மா அப்பாட்ட இருந்து ஆற்றல் வரணும். அம்மா அப்பா நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை பெறணும்னு சொன்னால், பெற்றாதான் பலன்னு சொன்னேன்னு சொன்னால், ஒரு குடும்பத்திலேயே நன்றாக ஞாபகம் வைங்க, ஒவ்வொருவரும் அவரவர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நிறைய உறவு இருக்கலாம். பாட்டி இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் இருக்கலாம்.
இல்லையா? ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி கூட இருக்கலாம், 2 குழந்தைக்கு 10 குழந்தை கூட நீங்கள் பெற்றிருக்கலாம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு உதவக்கூடிய, உண்மையாக உதவக்கூடிய ஜீவன்கள் 2 பேர். யார்? அம்மாவும் அப்பாவும் தான். இந்த அம்மாவும் அப்பாவும் தான் நீங்கள் வேண்டாமல் எனக்கு இந்த அம்மா வேணும் இந்த அப்பா வேணும் நீங்கள் கேட்கவே இல்லை. அதுதான் உங்களுடைய உண்மை உறவு. யார்? தாயும் தந்தையும். அம்மா அப்பா இல்லைன்னா நீங்கள் அந்த மண்ணுக்கே வர முடியாது, இல்லையா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் உங்கள் உறவு கிடையாது. அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி இது எல்லாமே வந்து உங்கள் அம்மாவுக்கு பிள்ளைங்க. நீங்கள் அது என் உறவு ரத்த உறவுன்னு சொல்கிற அதில் பிரயோஜனமே இல்லை. அது நிறைய சிந்திக்க வேண்டிய இடம். நான் பொதுவாக இப்போ உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். உங்கள் உறவுங்கிறது சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். அண்ணன் தம்பி கூட ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுவான். சொத்து பங்கு வைக்கும் போது 2 பேருமே அவர்வாழை தூக்குவான். சொக்காரன் தான் விட்டு கொடுப்பானா? அவன் சரிஞ்சோன்னா கூட வீட்டுக்காரர் விட மாட்டா. ஏங்க நீனும் அந்த அப்பாவுக்கு தானே பிறந்தவன், அவன் மட்டும் நான் அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய கடையை எடுத்துக்கிறான், உங்களுக்கு எங்கேயோ சுங்காங்கடை பொத்தையில் கொண்டு தரான், அங்கே போய் வாங்கி என்ன பண்ண போகிறீங்கப்பாங்க. அவன் சொன்னோன்னே இவன் சண்டைக்கு வந்துடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்பாவும் அம்மாவும் அப்படி கிடையாது, இல்லையா? அப்போ முதல்ல நீங்கள் வந்து யார்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா பெற்றவங்கள்ட்ட வாங்கணும். அந்த பெற்றவங்கள்ட்ட வாங்கும்போது அதை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பவர் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் முக்கியம். முதல் பெற்றவங்கள்ட்ட வாங்கணும், 2 வாங்குகிற பொழுது அதை தக்க வைக்கக்கூடிய பவரும் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த 2 விஷயம் வேணும். மற்ற உறவுகள்லாம் அது பின்னாடி தான். இப்போ மனைவி கூட, சும்மா தப்பாக நினைக்கக்கூடாது, பொதுவாக சொல்கிறேன், மனைவி கூட வந்து என்ன ஆகுதுன்னா வேணும்னா வேணும் வேண்டாம்னு ஒன்று நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். கல்யாணம் கழிஞ்சு 10 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்புறம் 2 வருஷம் சண்டை வந்தது, அப்போ பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா இவன் 2வது இன்னொரு பொண்ணை கட்டிட்டு போயிட்டான்லாம் பார்க்குறோம், இல்லையா? ஆனால் அம்மா அப்பாவும் வெட்டி விட முடியாது. வெட்டி விட முடியுமா? எங்கே இருந்தாலும் இவங்க பிள்ளை தான் இவங்க. ஆனால் அது என் பொண்டாட்டிலாம் சொல்ல, அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டிட்டா புருஷன் வேற, இவன் எக்ஸ்ன்னு ஆயிடுவான். இல்லை இவன் வேற போய் கட்டிட்டான்னா அந்த அம்மாவுக்கு இவன் வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா உறவுகளும் அப்புறம்தான். மற்ற உறவுகள் எல்லாம் நீங்கள் பிடிச்சி வைக்கக்கூடியது. உங்கள் குழந்தை கூட அப்படித்தான். உங்கள் குழந்தை கூட உங்களுடைய உறவு இல்லை. நல்லா யோசிச்சுங்க. உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஏற்கனவே முன் ஜென்மால கடன் வாங்கியிருக்கிறீங்க. அந்த கடனை வசூல் பண்ணதுக்கு இப்போ வந்து பிறந்திருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்காமல் கொடுப்பீங்க, நீங்கள் ஒரு சட்டை அனுபவிக்காமல் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பீங்க, இருக்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் சொத்தையும் மாக்குன்னு ராத்திரி பகலாக சேர்த்த சொத்தை மொத்தமாக பிள்ளைக்கு கையில் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ உங்கள் கடனெல்லாம் வசூல் பண்ணிட்டானா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா நமக்கு தந்துட்டு இருப்பாங்க, இல்லையா? இல்லை, இது உண்மையான சூத்திரம். பெற்றவர்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் 2 உறவு இருக்குது. ஒன்று பெற்றவர்கள், அடுத்தது குரு. இந்த பெற்றவர்களை நீங்கள் வேண்டாமல் உங்களுக்கு வழங்கப்பட்டது உங்கள் கர்மாக்கு தக்கவாறு அங்கே தெரிஞ்சுப்போம். இப்போ அங்கே வசதியான அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் வசதியாக வாழலாம். கஷ்டப்பட தாய் தகப்பனுக்கு பிறந்தால் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது உங்கள் கர்மாவுக்கு உள்ளது, இல்லையா? அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெற்றவர்கள் வந்து உங்கள் கர்மாப்படி நீங்கள் விரும்பாமல் அது தானாக கிடைக்காது, உங்களுக்கு உரியது. ஆனால் குரு அப்படி அல்ல. குரு வந்து நீங்கள் தேடி விரும்பி பெறக்கூடியது. அந்த குரு உங்களை சார்ந்தது, நீங்கள் தான் அடையணும். ஏன் இந்த குரு அடையணும்னு சொன்னால், இந்த அப்பா அம்மாட்ட இருந்து பெறக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கோ, நாம் இப்போ பிறந்து கஷ்டப்படுவதிலிருந்து நம்ம விடுதலை ஆவதற்கோ, பிறவியே இல்லாமல் மாறுவதற்கோ நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மா குரு. நன்றாக சிந்திக்கணும். இந்த குரு தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களை மீட்டெடுக்கக்கூடியவர். அது எந்த மதமாக இருந்தாலும் சரிதான். இந்து மதத்தில் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த குரு வழிபாடு இருந்து இப்போ மாறி போயிட்டு வருது. பழைய இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அது உண்மையான குரு மாதிரி தெரியல. அந்த குருன்னு சொன்னால் சாட்சாத் அப்படியே என்ன ஆகணும்? தண்டனிடணும், சரணாகதி ஆகணும். அந்த குரு என்பது எல்லாம் தெரிந்தவராக இருக்க வேண்டும்.
பஞ்சபூதங்களை பற்றி தெரியணும், நவக்கோள்களை பற்றி தெரியணும். ஒருத்தனை பார்த்த உடனே அவனுடைய கர்மா என்ன, ஏன் பிறந்திருக்கிறான், எத்தனாவது பிறவி பிறந்திருக்கிறான், இனிமேல் அவனுக்கு பிறவி இருக்கிறதா இல்லையா, இதை சொல்லத்தக்கவராக இருக்க வேண்டும். அவர் தான் குரு. புரியுதுங்களா? இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆசீர்வாதம்னு சொன்னேன். இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல நீங்கள் எங்கே வாங்கணும்னு சொன்னால் உங்கள் தாய் தந்தைகிட்ட இருந்து வாங்கணும். நல்லா சிந்திக்கணும். உங்கள் பெற்றோர்கள்ட்ட இருந்து வாங்கணும். ஏன்னா அந்த பெற்றவர்கள் தான் உங்களுக்காக அழக்கூடியவர்கள், உங்கள் மேலே அக்கறை உடையவர்கள் இல்லையா? நீங்கள் தப்பு பண்ணால் கூட சகிச்சுட்டு போகக்கூடியவங்க. பொண்டாட்டி 2 திட்டு திட்டா அடுத்த நிமிஷம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு ஓடிடுவாங்க. பையனை 2 திட்டுனா ஃப்ரெண்டு ரூமில் போய் படுத்துருவான். ஆனால் அம்மாவை திட்டா கூட என் பிள்ளை தானே இல்லையா, கொஞ்சம் மிதிச்சு கோழியாக சாக போகுது, நான் விவரெல்லாம் பேசிட்டான் இல்லை. அந்த பெற்றவங்களுடைய தன்மை ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அதை சொல்கிறேன். என்னன்னா, ஒரு குழந்தை, இது ஏற்கனவே நான் பல தடவை உபதேசத்தில் சொன்னதை இப்போ புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தாயினுடைய கடன் எப்போ முடியுதுன்னு சொன்னால், ஒரு குழந்தையை தன் வயிற்றில் சுமந்து வெளியே பெறுவது வரை அதோடு அந்த தாயினுடைய கடன் முடிஞ்சு போச்சு. உங்கள் வயிற்றில் கரு உண்டாக்குனதுல இருந்து ஒரு 9 மாதம் 10 மாதம் வர அந்த தாய் அந்த கருவை வைத்து அது கை கால் முளைச்சி அப்புறம் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு உட்காந்து வந்துக்கிட்டு பாட்டு, சுள்ளு பாட்டு லொள்ளு பாட்டுலாம் உள்ளே பாடிக்கிட்டு இல்லையா, வயிற்றில் மிதித்து எல்லாம் கூத்தும் பண்ணிவிட்டு அந்த குழந்தை நோகடித்து சாகடித்து நம்ம வெளியில் வருது. ஒரு தாய் பிறகுக்குள்ளே படுற பாடு இல்லையா. அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறதோட ஒரு மரணத்துக்கு போயிட்டு தான் வரா, புனர்ஜென்மம். ஆனால் அதுக்கு பிறகு மறந்து போயிருதா. அந்த பிற நேரத்தில் இன்னுமேல் எனக்கு குழந்தையே வேண்டாம்பா, இன்னுமேல் இந்த வாழ்க்கையில் பல்ல கடிச்சிட்டு அப்பம் திட்டுவா வீட்டுக்காரனெல்லாம். ஆனால் குழந்தை பெற்றோன்னா அவர் எங்கே காணோம், அவர் பார்த்தாரா பிள்ளைய, என்ன வந்துடுச்சு. அடுத்தால பார்த்தீங்கன்னா 3 மாதம் அதுக்குள்ளே உனக்கு தம்பி வர போகிறான்பா. இது கூத்து இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே உணர வேண்டியது என்னன்னா, இந்த வயிற்றுலேருந்து அந்த குழந்தை வெளியில் வருது பாருங்க, அது வரதான் உங்கள் தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கடன். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை தான் அந்த பெற்றவங்க அடைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு குழந்தைகளுக்கு. அந்த தாய் அந்த வெளியில் பெற்று எடுக்கிறதோடு அந்த கடன் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதோடு அந்த தாய் பெற்றுட்டு விடலை. குழந்தை பெற்று முடித்த உடனே குழந்தைய நல்லா கழுகி எடுத்து சுத்தம் பண்ண உடனே பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒன்று அந்த தாய் சாகணும், இல்லை அந்த பிள்ளை சாகணும். அதுவரை அந்த தாய் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பா, பராமரித்து கொண்டே இருப்பாள். படிக்க வச்சு வளர்த்து கல்யாணம் பண்ண வச்சு விழுப்புத்து, அப்புறம் அவன் பிள்ளையும் பார்த்து அதையும் என்ன பண்ணுவான், தோளத்துக்கு போட்டு தொட்டிலாட்டி பேரம்பேத்திகளை பார்த்து இவ்வளவு. இப்போ இங்கே நீங்கள் ரொம்ப உணர வேண்டிய ஒரு இடம் முக்கியமானது. என்ன இடம்னு சொன்னால், அந்த அம்மா அதனுடைய கடனை பெற்றதோடு முடிச்சாச்சு. ஒரு பிள்ளைக்கு அந்த அம்மா செய்ய வேண்டிய கடன் முடிஞ்சு போச்சு. ஆனால் ராத்திரி பகல்லாம் தூங்காமல் இருந்து பிள்ளையை தொட்டிலாட்டுறது, என்ன பாடுபட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சு வளர்த்து எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே குழந்தைக்கு என்னவாக இருக்கிறதுனா கடனாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு என்னவாகிறது, ஏன்னா உங்கள் கடன் முடிஞ்சு போச்சு, பெற்றதோட முடிஞ்சு. இப்போ அந்த அம்மா வளர்க்குறதெல்லாம் உங்களுக்கு புது கடன். இப்போ இந்த புது கடன் உங்களுக்கு ஏற 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 என்ன ஆகுது, இந்த கடன் உங்களுக்கு கர்மாவை கூட்டிக் கொண்டே இருக்கும். இந்த கடன்ல இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். இந்த கடன்ல இருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால், இந்த உடம்பால், உங்கள் நினைவால், மனதால் இல்லையா, வாக்கால், மெய்யால் நீங்கள் அந்த அம்மா அப்பா 2 பேருக்கும் நீங்கள் கடன் செய்யணும். அந்த தாயின் தந்தையும் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினசரி அந்த தாயின் தந்தை என்ன பண்ணணும், போற்றி தொழணும். ஆனால் இதை செய்யலை. இதை செய்யும்போது தான் அந்த கடன் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஜென்மாலையும் முடிச்சிடலாம். ஒரு தாய்க்கும் உங்களுக்கு உள்ள கடன் இந்த ஜென்மாவோட முடிக்கலாம். என்னன்னா, தினசரி நீங்கள் காலையில் முழிச்ச உடனே அம்மா அப்பா காலில் 2 பேருக்கு காலையும் நீங்கள் போய்
விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இப்போ இதில் இருக்கக்கூடிய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. என்னன்னு சொன்னால் எப்படி கடன் தீரும்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் விழுந்த உடனே எந்த தாயும் பார்த்துட்டு அப்படி கல்லுமா நிற்க மாட்டான். நீங்கள் விழுந்த உடனே கூடுதலாக தாயின்னு சொல்லுவாங்க, வேண்டாண்டாம்பாங்க. அந்த படிக்காத அம்மாவாக இருந்தால் பையன் கீழே விழுந்த உடனே என்ன பண்ண, வேண்டாம்பாங்க. விவரம் இல்லாத அம்மா அவனை காலில் கீழே விட மாட்டாங்க. ஆனால் உண்மையான கொஞ்சம் அறிவுபூர்வமான அம்மாவாக இருந்தால் அந்த குழந்தை விழுந்த உடனே அப்படியே என்ன பண்ணும், உருகும், கண்ணீர் வரும். அந்த உருகி அந்த பிள்ளை, நீ நல்லா இருக்கணும், நீ எந்த கஷ்டம் படக்கூடாது. அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வணங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது அவங்க செய்த கடன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ரீபே பண்ணாமல் அது கழிஞ்சிட்டே போகும். இப்போ ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, லோன் வாங்கி அங்கே வந்து நீங்கள் நல்லபடி மற்றதெல்லாம் கட்டியிருந்தீங்கன்னா அவங்க நினச்சா என்ன பண்ணலான்னு சொன்னால் கடனை தள்ளுபடி பண்ணலாம். இப்போ தண்டனையில் இருக்கீங்க, ஜெயிலில் இருக்கிறீங்க, அங்கே உங்கள் நன்னடத்தை கரெக்டாக இருந்தால் உங்கள் தண்டனை குறைக்கப்படும் இல்லையா. அப்போ அப்பா அம்மா காலில் விழுகிற பொழுது தினசரி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்க மனசு இப்போ உங்களுக்கு உதவக்கூடியதெல்லாம் ஒரு பாரமாகவே நினைக்காது. நம்ம தானே செய்யணும், நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க, இதை கடன் இல்லாமல் ஆக்கிக்கிட்டே வருவாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நீ நிறைய தாய்கள் அல்ல அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனநொந்து சொல்கிறது, இந்த பையனுக்கு நான் என்ன பாடுபட்டேன், இந்த சீட்டு வாங்கி கொடுக்குறது எங்கெல்லாம் அலைஞ்சேன், இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வாசலில் ஏறி இறங்கினேன், கொஞ்சம் கூட என்னை மதிக்காமல் போயிட்டு இல்லையா. அப்போ அந்த கடனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனசில் பதிச்சு வச்சு, அதுக்காக பிள்ளை அழிஞ்சு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் இந்த கடன் இருக்குதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அவங்களுக்குள்ளேயே. அப்போ அந்த கடனை அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிற போது அந்த கடன் உங்கள்கிட்ட அலைவாக இருக்கும், டெபிட் ஆகாது, அது கழியாது. உங்களுக்கு கடன் வந்து தீராது. அப்போ அடுத்த ஜென்மா கொண்டு போகும். அடுத்த ஜென்மாவுக்கு போகிறது ஒன்று, இந்த ஜென்மாவில் படுற அவஸ்தை ஒன்று. நன்றாக சிந்திங்க, இது ஒரு ரகசியம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியது. அப்போ தினசரி காலையில் முழித்த உடனே அம்மா அப்பா காலில் போய் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே மனசு மாறிடும். இதில் இன்னும் ஒரு லாபமும் உங்களுக்கு இருக்குது, பெற்றவங்களுக்கு இதில் ஒரு லாபம் இருக்குது. என்னன்னு சொன்னால், உங்கள் பிள்ளை வந்து உங்கள் காலில் தினசரி வந்து விழ ஆரம்பிச்சிடான்னு வச்சுங்களேன், அவன் உங்களை எதிர்க்கவே மாட்டான், ஏற்று பேசவே மாட்டான், உங்களுக்கு எதிர்ப்பாக எந்த செயலும் செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட மறைக்க மாட்டான். ஏன்னா உங்கள் காலில் விழுந்து தினசரி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறான், தப்பு பண்ண மாட்டான், அந்த தப்பான எண்ணம் வராது. உங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆகாது. ஆனால் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை கூட தாய்கிட்டையும் தகவல்கிட்டையும் பகிர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு டிஸ்டன்ஸை வச்சுருக்குறோம். நீங்கள் தினசரி அம்மா அப்பா காலில் விழுந்துகிட்டே இருந்தால் அந்த டிஸ்டன்ஸே இருக்காது. ஏன் பிள்ளை, இது எங்கள் அம்மா இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அம்மா அப்பாவோட ஒண்டி இருப்பீங்க. அது வந்து என்ன ஆகுன்னா, நாளைக்கு அந்த குழந்தை வளருகிற பொழுது உங்கள்கிட்ட இருந்து தள்ளி போகாது. இப்போ அப்படி இல்லை, ஏதோ நீங்கள் வளர்த்தீங்க பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சாதாரணமாக போயிருது. தினசரி விழுந்து எதிர்ச்சிக்கிட்டே இருந்தால் அந்த உணர்வு உங்களோட சேர்க்கும், உங்களை விட்டு போகாது. முதுமை காலங்களில் பெற்றவர்களை விட்டு அந்த குழந்தை தள்ளி போகவே போகாது, உதாசீனப்படுத்தவே செய்யாது, பொய் சொல்லவே செய்யாது. அப்போ அந்த பிள்ளையை நம்ம தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா தாயும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் குழந்தைகளை தினசரி என் காலில் விழுன்னு கூச்சப்படாமல் சொல்லுங்கள். முதல்ல அப்படி பழக்குங்க, என் காலில் விழுந்துருந்தீன்னு சொல்லுங்கள். அப்படி கொஞ்ச நாள் அந்த குழந்தை பழக்கமாயிரும். அப்போ தினசரி உங்கள் காலில் விழுந்து எந்திக்கின்ற பொழுது உங்களை பகையாக வராது, உங்களுக்கு எதிர்ப்பாக வராது, உங்கள்கிட்ட மறைச்சி வாழாது, உங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த குழந்தை உங்கள் காலில் விழுகிற பொழுது இப்போ நீங்கள் அப்படி குனிஞ்சு பார்க்குறீங்க இல்லையா. அப்போ உங்கள் கண் வந்து என்ன ஆகுறதுன்னா, அந்த குழந்தையினுடைய பிடரி பக்கத்தில் இங்கே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த முகலம் பெட்ரோனிக்கு இது இங்கே தான் இருக்குது. அப்போ அதில் உங்களுடைய கண் பார்வை பதிந்து நீங்கள் சும்மா பார்க்கல, மனசு உருகி எனக்கு நல்லா இருப்பாங்கிற பொழுது இல்லையா,
அந்த உணர்வு என்ன ஆகுதுன்னா அங்கே போய் அதை இங்கே ஆப்ரேட் பண்ணும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல ஞாபக சக்தி, நல்ல படிப்பு சக்தி, தன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல், வருங்காலத்தை உணரக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். இது தாய்க்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆனால் இது தானாக வரும். இது நடக்கக்கூடியது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த ஆசீர்வாதங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆசீர்வாதத்துக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்வார். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உழப்பி ஒரு ஒப்பில்லா ஆனந்தம் கண் நின்று காட்டி களிம்பறுத்தான். அந்த குருவை சொல்கிற பொழுது குரு எப்படி உங்களுடைய களிம்புன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த பாத்திரங்களை, பித்தளை பாத்திரத்தெல்லாம் களிம்பாக இருக்கும் இல்லையா? அந்த களிம்பாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. நல்லா சுத்தப்படுத்தணும். களிம்பு விஷம். இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் களிம்பு இருக்குது. உங்களுடைய பழைய கர்மாக்கள்லாம். இந்த கர்மாவை, இந்த களிம்பை யார் மாற்ற முடியும்னா குருவால் தான் மாற்ற முடியும். குருவால் எப்படி மாற்ற முடியும்னு சொன்னால் அவருடைய கண் பார்வையினால். நல்ல ஞாபகம் வைங்க. இப்போ இந்த குரு கிடைக்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து அனுமதி உங்களுக்கு வரும்னு சொன்னால் தாய் தந்தையிடம் இருந்து வர வேண்டும். தாய் தந்தனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் உண்மையான குரு வாய்ப்பது அபூர்வம், கிடைக்காது. அது பூர்வ ஜென்மம் இருந்தாலும் கூட தடைப்படுத்திவிடும். அம்மா அப்பா எப்பமோ என் பிள்ளை நல்லா இருக்கணும், எங்கே போனாலும் நல்லா இருக்கணும், அவனுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, அப்படி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களை மேம்படுத்துவதற்கு, உங்கள் பிரச்சனையிலிருந்து மாற்றுவதற்கு குரு கிடைப்பார். அப்போ குரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை யார் உண்டு பண்ணுறாங்கன்னா பெற்றோர். அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னாங்க. முதல்ல நீங்கள் அறிய வேண்டிய தெய்வம் அன்னையும் பிதாவும் தான். அதுக்கு அடுத்தால மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? அம்மா அப்பாவுக்கு அடுத்தால குரு. அப்போ அந்த குரு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறது யாருன்னா பெற்றோர்கள் தான். அது தெரிந்தோ தெரியாமலோ செய்வார்கள். அந்த தாய் தந்தை உங்கள் மீது அணுக்கமாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு வேண்டிய உண்மை குரு கிடைக்க ஆரம்பிப்பார். அந்த உண்மை குரு கிடைக்கின்ற பொழுது தான் அவரால் மட்டும்தான் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எது இந்த மெயின் சுவிட்ச் இருக்கக்கூடிய இடம் சொன்ன பாருங்க, அந்த இடத்தை சுட்டி காட்டுவார். குரு இல்லாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க. குரு சுட்டி காட்டணும், இந்த இடம் தான் மெயின் சுவிட்ச், இந்த இடத்துல கவனமாக இதை ஆப்ரேட் பண்ணுன்னு யார் சொல்ல முடியும்? குரு சொல்லணும். அப்போ தான் உங்கள் பாடியில் அந்த அதிர்வு உண்டாகும். இப்போ இந்த அதிர்வு வருகிற பொழுது தான் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய ஆற்றல், நவக்கோள்களில் இருக்கக்கூடிய ஆற்றல், அங்கங்கே வழிபாட்டு தலங்களில் ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னாடி போகிறீங்க, அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னோன்னா உண்மையிலே அங்கே ஆற்றல் இருக்கா? அது சும்மா செத்தவனுக்கு மேலே வச்ச லிங்கமா, இல்லை பிரதிஷ்டை பண்ணி ஆற்றல் மிக்க ஒரு லிங்கமா, ஜீவசமாதியில் உள்ள லிங்கமான்னு நீங்கள் மின்னுக்கு போய் நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அதிர்வை கண்டுபிடிக்க டிடெக்டர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு தொலைக்கி விடுறது யாருன்னா குருகிறான். அப்போ அந்த குரு என்ன பண்ணாருன்னா பஞ்சபூதத்தினுடைய தன்மைகளை நீங்கள் கிரகிக்கிறதுக்கு, இந்த நவக்கோள்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா ஆரம்பத்தில் ஆசீர்வாதத்திலிருந்து ஆரம்பிக்கிற நல்ல இது அரிச்சுவடி பாடம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கப்பா, நல்லா இருக்கும் வாழ்க்கை, கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட வாங்கு, நல்ல வார்த்தை வாங்குன்னு சொல்ல காரணம் அதுதான். ஆனால் நான் சொல்வது கண்டவங்கள்ட்டெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இப்போ அடுத்த வீட்டுக்காரன் நமக்கு சொல்லி தர போகிறான், அப்பா அம்மா தான் தருவாங்க, மற்றவன் தரணும்னா அது வேறு எதாவது இருக்கும் இல்லையா? பினாமியில் எழுதி வச்சு நாளைக்கு நம்மளையும் உள்ளே கொண்டு ஜெயிலில் உட்கார வச்சுருவான். தாய் தந்தையினுடைய சொத்து தான் உண்மையானது, அவர்கள் தான் மனப்பூர்வமாக தருவார்கள் இல்லையா? அப்போ அந்த தாயின் தந்தையும் நீங்கள் பேணணும், அம்மா அப்பாவை பேணணும், விட்டுறக்கூடாது. வயசாகிட்டுன்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது, நோய் நொடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்துடக்கூடாது. நல்ல ஞாபகங்க. அப்போ உங்களுக்கு ஆற்றல் வேணும், தெய்வத்தினுடைய பவர் வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெய்லி கோயிலாக சுற்றிட்டு இருக்கோம். கோயிலுக்கு லேட்டராக போகணும். எப்படி போகணும்? பாடம் தெரிஞ்சுட்டு போகணும். இந்த கோயிலில் போனால் இந்த சாமி இதை தான் சொல்லி இப்படி தான் பேசும், இதுதான் லாங்குவேஜ்னு தெரிஞ்சுட்டு போனால் கரெக்ட் சிக்னல் கிடைக்கும். அப்போ அந்த சிக்னலை உணர்வதற்கு முன்னால் உங்களுக்கு என்ன வேணும்?
அந்த பயிற்சி எங்கே இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்குது. வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும். நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வீட்டில் பெற்றவர்களுடைய கால்களை நீங்கள் குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு இப்போமாதிரி அது எத்தனை வயசு இருந்தாலும் சரிதான், உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், கர்மா ஆற்றி இருக்கணும்னு நீங்கள் விரும்பினா முதல்ல குழந்தைய அம்மா அப்பா காலில், அப்பா சொல்லணும் அம்மா காலில் விழுடா என் காலில் விழணும், அம்மா சொல்லணும் அப்பா காலில் விழு என் காலில் விழணும். வைக்கப்படக்கூடாது. ஏன்னா இது அவனுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் செய்கிறீங்க. அதே போல் அந்த குழந்தை முழிச்சோடனே வந்தவுடனே அம்மா காலில் தொட்டு ஆசை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் காலில் விழுவான், ஊரை விட்டு போகும்போது காலில் விழுவான். அது பிரயோஜனப்படாது. அது சும்மா எதிர்பார்ப்பில் செய்கிறது. உண்மையாக நீங்கள் வேண்டணும். அதனால் தயவுசெய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சும்மா நீ நல்லாருன்னு சொல்கிறது அல்ல, இல்லையா? அந்த உள்ளத்திலிருந்து வரணும். அது யார் உள்ளத்திலிருந்து வரணும்? உண்மையான ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது பெற்றவங்க தான். மற்றவங்களாம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஃபோர்ஸ் இருக்காது. இவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த தாய்கிட்ட இருந்து வரக்கூடிய தந்தைகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த உருக்கம் மற்றவர்கள்ட்ட குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறத வாழ்க்கையில் தினசரி இது ஒரு கடமையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களும் வாங்கிக்கணும். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. தினசரி காலில் விழுந்து வாங்குங்க. அதேபோல் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் காலில் விழுந்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொடுங்க. அதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை பூத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. அதுதான் கண்ணாடியாக மனதை மாற்றுவது. அதுக்கு பிறகு தியானத்தெல்லாம் குரு மூலமாக தெரிந்து கொள்ளட்டும். இதை உட்கார குரு கிடைச்சிருவார். புரியுதுங்களா? அந்த பயிற்சி போக போக அது மாட்டிடும். அதனால முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. அடுத்தால அதை கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நீங்களும் கூட உட்காருங்க. சம்பளம் போட்டு உட்காருங்க. கால் வலிக்கு முட்டு வலிக்குன்னா சேரில் உட்காருங்க. பிள்ளை பக்கத்தில் உட்கார வைங்க. கொஞ்சம் நேரம் கண்ணை பூத்திட்டு அமைதியாக ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம் இருக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போக போக 5 நிமிஷத்தை 10 நிமிஷம் ஆக்குங்க, 10 நிமிஷத்தை 15 நிமிஷம் ஆக்குங்க. ஒன்றும் நினைக்க வேண்டாம். எந்த சாமி பேர் சொல்கிறதோ ஆரம்பத்தில் ஒன்றுமே வேண்டாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், படம் வரைகிறதெல்லாம் லேட்டர். என்ன பண்ணோம், ரப் பண்ணி மட்டி பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி மனதை என்ன பண்ணும், சீர் பண்ணணும். மனதில் அழுக்கு இல்லாமல் குற்றம் இல்லாமல் அலைவாயாமல் மனதை அடக்கிறதுக்கு ஒரு பயிற்சி. இதை வீட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த குழந்தைக்கு உள்ள என்ன ஆயிருன்னா தனக்கு யார் குரு, ஏன்னா எல்லாருடைய மனதிலையும் அந்த பதிவு இருக்குது. அவங்கவுங்க குருவை பற்றி பதிவுகள் இருக்குது. அப்போ அந்த குருவை அடைவதற்குரிய வழிமுறைகள் தானாக கிடைத்துவிடும். அப்போ அதுக்குள்ள சூழல் வரும். நீங்கள் போய் பார்ப்பீங்க, குரு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அப்புறம் குரு தொடர்பு கிடைக்கும்போது உங்களை பற்றிய உண்மைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை மீட்டெடுப்பார். இதுக்கு மதமோ ஜாதியோ மொழியோ நாடோ இனமோ இடை கிடையாது. எல்லா மதத்திலையும் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக, ஏன்னா எல்லாம் மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன் தானே. இது தமிழர்களுக்கு தான், தெலுங்காரனுக்கு தான், சைனாக்காரனுக்கு தானெல்லாம் கிடையாது. இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கெல்லாம் அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. மனிதனாக இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் அந்த ஆற்றல் இருக்கிறது. அந்த கண்ணாடி உங்களுக்குள்ளே இருக்குது, மாய கண்ணாடி. அந்த கண்ணாடி நீங்கள் என்ன பண்ணணும், துடைக்கணும். அந்த கண்ணாடியை துடைக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பா தான் உங்களை தூண்டுகோல் பண்ணணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் வாங்க 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 அவங்க உங்களுக்கு தரக்கூடிய அந்த அதிர்வுகள் தான் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும். அப்போ நீங்கள் கண்ணை பற்றி அந்த மனதை சாந்தப்படுத்த உங்களுக்கு குரு ஞாபகம் உண்டாகும். குருவை ஈர்க்கக்கூடிய வல்லமை, குருவை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த குரு உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொருவருக்கும் தனிமந்திரம் இருக்கிறது. உங்கள் தனிமந்திரத்தை உங்களுக்கு சொல்லி உங்கள் தத்துவத்தை காட்டி என்ன பண்ணுவார், உங்களை மீண்டு பிறக்காத ஒரு தன்மையில் மாற்றுவார். இதுதான் வாழ்க்கை. இது இல்லாமல் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம், அது நேரப்போக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் இவ்வளோ வருஷம் சாமி கும்பிடுங்க, எந்த சாமியும் பேசியிருக்கா? உங்கள் பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆகிருக்கா? இன்னைக்கு மேடு இருந்தால் நாளைக்கு பண்ணலாம், அது இயல்பாக நடக்கக்கூடியது இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சு செய்யணும். தானாக நடக்கிறதுக்கு இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் நினச்சேன் நீ கரெக்டாக வந்துட்டேன்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்துட்டேன். அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. நான் நினச்சேன் நீ வந்துட்டேன்னு. உடனே நான் சொன்னேன், சரி நான் வந்துட்டேன்ல
இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை நினைங்க வர வைங்கன்னு, வர வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்மளையும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். நான் நினைச்சேன் நடந்துட்டு இருக்கோம். வானா வரணும் இல்லையா? அப்பதான் அந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சும்மா நான் நினைச்சேன்னு சொல்லி இந்த ஜால்ஜாப்பா சொல்லுவாங்க இல்லையா, அந்த குத்தல் அந்த பொய்யில இருந்தாலும் வெளியில வாங்க, உண்மைக்கு வாங்க. உண்மை தான் என்னைக்கு நிரந்தரம். கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யிலிருந்து வெளியில் வாங்க. நிறைய நம்ம பொய் நம்மளை அறிஞ்சோ அறியாமலே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிருக்கோம் யாருக்கும் பாதிக்காது, இது சொன்னாதான் நம்ம பிழைக்க முடியும், சொன்னாதான் மரியாதை, என்ன அப்படி நினைக்கிறீங்க? அந்த ஒவ்வொரு பொய்யும், ஒரு பொய்யினுடைய வேல்யூ என்னன்னா, 15 ஆண்டுகள் நீங்கள் தவம் பண்ணினா கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பொய் சொல்லுகிற பொழுது கரைந்து போய்விடுகிறது. 15 வருஷம் 15 வருஷம் தவம் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பொய். அந்த ஒரு பொய் எப்படிப்பட்ட பொய் தெரியுமா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றியாப்பா? இல்லைண்ணா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். வேண்டாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு போகலை, நீங்கள் சாப்பிட்டு போகலை. ஆனால் நம்ம ஒரு மரியாதைக்கு சொல்லணும். போனோன்னே சாப்பிட்றியான்னு உடனே இலையை போட்டு உட்காருவோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் மரியாதை நினச்சிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன், இப்போ நான் சாப்பிட்டு வரேன். ஆனால் சொல்கிறது என்னது? போய் சாப்பிடல. இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லலான்னா, எனக்கு இப்போ வேண்டாம். தைரியமாக சொல்லுங்களேன். ஏன் போய் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்க. அவங்க உங்கள் மேலே பாசம் வச்சு தான் இப்போ என்ன சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க நம்பிக்கைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதிர்ப்பாக பொய் சொல்கிறீங்க. அவங்களுக்கும் தெரியாது. நான் இதை அன்னைக்கு கூட உபதேசத்தில் அங்கே சொல்லியிருப்பேன் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் இது நம்ம எல்லாத்துலேயும் இது நடக்கக்கூடிய சின்ன சின்ன பொய். இது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கோம். அவருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பொய் யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்களிடம் இது போய் ஒட்டிக்கும். அவர்கள்ட்ட போய் இது ஒட்டிக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும். நம்ம மனசு அறிஞ்சு நம்ம ஒரு பொய் சொல்லக்கூடாது. சொன்னா அந்த பொய் என்ன பண்ணும்? நிச்சயமாக நம்மளை சுடும். எப்படி சுடும்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க உங்களை அப்படியே நம்பியிருக்காங்க. அப்படியா சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சரி பரவாயில்லைங்க, சாப்பிடலான்னு நினச்சேன். இப்போ அவங்க மனதில் நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னு போகும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு என்ன பண்ணும்? இல்லை சாப்பிடல, இவன் போய் சொல்லிட்டான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மேல் மனசோடு இருக்கிறாங்க, ஆள் மனசுக்கு போகலை. ஆனால் ஆள் மனசுக்கு எல்லாம் தெரியும். உங்க மனதனுடைய அடி மனது என்ன பண்ணுதுன்னா, ஒருவரை பார்த்த உடனே எல்லாத்தையும் ஈர்க்கும், ஸ்கேனிங் மாதிரி. ஆனால் உங்களுக்கு தெரியாது. இப்போ அடிமனதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு பதிச்சு வச்சிடுச்சுன்னா, இந்த பதிச்சதுக்கு தண்டனை உங்கள் அக்கௌண்ட்டில் அங்கே இருக்கும். அது இந்த ஜென்மாவில் கொடுக்கலைன்னா ஏதோ ஒரு ஜென்மாவில் அது கொடுக்கணும். அப்போ எதற்காக உங்களுக்கு பிறவி உண்டாகும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கர்மா பற்றிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நமக்கு அந்த பாடங்கள்லாம் யாருமே எடுக்கல. அது ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்ட நஷ்டம், நோய்கள், தொல்லைகள், வேலைகள், வரக்கூடிய இழப்பு, அசிங்கம், அவமானம், மீண்டும் பிறவி, இது எல்லாம் கர்மாவை சார்ந்தது. நம்ம யாருக்குமே கர்மா பாடமே சொல்லிக் கொடுக்கல. சும்மா காலையில் முடிச்சா சாமி கும்பிட்டுங்க, போக முடியலையா எப்போ போனாலும் போய்ங்க. அவ்வளவு சோம்பேறி ஆக்கியிருக்காங்க. டெய்லி போகணும் சாமி கும்பிடணும் கூட கட்டுப்படுத்தலை இல்லையா? நம்ம ஈஸியாக நினச்சிருக்கோம். நம்ம தேவைக்கு போய் சாமி ஏமாற்றிட்டு வரோம். தயவுசெய்து அப்படி இருந்ததுன்னா இனிமேல் அதை விட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சாமி கும்பிடுங்க, உண்மையாக கும்பிடுங்க, பொய் சொல்லாமல் கும்பிடுங்க. சாமிகிட்ட இருந்து உங்களுக்கு அது என்ன பேசுதுங்கிறது தெரியலைன்னா தெரியண்டா, பரவாயில்லை. அந்த பயிற்சிக்கு நீங்கள் இறங்க. அந்த பயிற்சியினுடைய முதல் ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னா, அம்மா அப்பா காலை வணங்குவது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு கிடைப்பார். குரு கிடைக்கிற பொழுது அவர் உங்களுக்கு இந்த வித்தைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு உண்டு. நல்ல ஞாபகம். அது இதெல்லாம் குரு மூலமாக தெரியக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை பற்றி தெரியணும்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் போனால் தானே தெரியும் இல்லையா? அப்போ அவங்க அந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுப்பாங்க.
நீங்கள் வீட்டிலேருந்து சும்மா நான் படிக்க போகிறேன்னா முடியாது, உங்கள் அப்பா அம்மானாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் அவங்க தான் உங்களுக்கு பாடம் எடுக்கணும். அதே மாதிரி குரு மூலமாக பெறக்கூடிய பாடங்கள் இதெல்லாம். ஆனால் நம்ம யாருமே குருவை பெறலை, குருவை தேடி போகலை, அதுக்குள்ள முயற்சி எடுக்கலை. சும்மா அம்மா அப்பாவோட வேலை பார்க்குறோம், அவங்க படிக்க வைக்கிறாங்க, அடுத்தால ஊரை விட்டே போயிருதான், எங்கேயோ ஒரு வேலை பார்க்குறோம், அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளை கொண்டாட்டி கூட்டு போயிருதான், என்னென்னமோ வாழ்ந்து அப்படி போயிடும். இப்படி தான் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே இனிமேலாவது உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையை தெரிந்து கொண்டு பிறவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை பெற்றவர்களிடமிருந்து ஆரம்பியுங்கள், அடுத்தது குருவிடமிருந்து பெறுங்கள். அப்போ குரு மூலமாக அது கிடைச்சதுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கு விமோச்சனம். இன்னைக்கு நீங்கள் மகானை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் குருவிடம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அந்த குருவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்னால் அவர்கள் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், பட்னத்தார் இல்லையா, பெரிய பணக்காரராக இருக்கிறார். இந்த பெரிய பணக்காரராக கூட அப்போ தான் அவருக்கு உண்மையான அந்த ஞானம் தெரியுது. இவ்வளவு சம்பாதிச்சு இதெல்லாம் நாளைக்கு கொண்டா போகிறோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுக்காக கடந்து பாடாப்பட்டவங்கும் போது அடுத்த நிமிடம் தன் தாயிடம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்குறார். நான் இப்போ தான் உணர்தம்மா, இந்த வாழ்க்கையிலேருந்து நான் மீளணும். அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்னப்பா என்னை விட்டுட்டு போகலை, நான் எங்கே போனாலும் உன் நினைவோடு இருப்பேன், இருந்த இடத்துக்கு நான் மண்டை போட்டேன்னா கொல்லி போடுறதுக்கு ஆள் வேணுமே, நீங்கள் இறந்தேன்னா நான் வந்து கொல்லி போடுவேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ தாய்க்கு என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன பண்ணிட்டாரு, தாய்க்கு வாக்கு கொடுத்துட்டார், தாய் நினைவை ஏற்றுக்கொண்டார். அந்த அம்மா சரின்ட்டா, முடிஞ்சு போச்சு. அப்போ வீட்டை விட்டு கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே சுற்றுறாரு, அட்டமா சித்து கிடைக்கிது, பெரிய சித்தராகிறாரு. அந்த சித்தராக இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய அதிசயங்கள்லாம் பண்ணுறாரு. இப்போ அம்மா இறந்து போயிட்டா. இப்போ இன்னைக்குள்ள காலத்துலேயாவது இறந்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன வந்துடும், எஸ்எம்எஸ் வந்துடும் இல்லையா, செல்லில் பேசிடுவாங்க. இதுக்கு முந்தின காலத்தில் வந்து ஒரு டெலக்ஸ் வரும், எதாவது பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு முன்னால கடிதாசு போட்டாது வரும். ஆனால் பட்டினத்தார் வாழ்ந்த காலத்தில் இந்த கூத்துக்கெல்லாம் இடம் இல்லை. அவங்க வாழ்ந்தது ரொம்ப பக்கத்துலேயும் கிடையாது. அவர் திருவொற்றியூரில் இருக்கிறாரு, இவங்க சேர்த்து புதுக்கோட்டையில் எங்கேயோ இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளவு இன்னைக்கு மாதிரி இல்லை. அப்போ அங்கே இறந்து கிடந்து பாடியை தூக்கிட்டு போகிற நேரம் அவருக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வர, நடந்து வந்தால் ஃப்ளைட்டில் வந்தாலே வர முடியாது. செத்துப்போன பாடியை தூக்கிட்டு போகிற நேரத்துக்குள்ளே இல்லையா, இப்போ இங்கேருந்து தூத்துக்குடியில் போய் இறங்கி சென்னையிலேருந்து தூத்துக்குடி இறங்கி தூத்துக்குடியிலேருந்து காரில் நாகர்கோவில் வரேன்னா கூட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சென்னையிலேருந்து தூத்துக்குடி வர்றதுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு அவர் எப்படி நடந்து வந்தாரா பறந்து வந்தாரா தெரியாது. ஆனால் அம்மாவை கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து நிற்கிறார். இல்லை, இந்த அதிசயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நான் அதை தான் சொல்கிறேன். இது பட்டினத்தாருக்கு மட்டும் அல்ல, நமக்கே. இப்போ அவருக்கும் 2 கண்ணு இருந்தது, காது இருந்தது, மூக்கு இருந்தது, கை இருந்தது, கால் இருந்தது, நமக்கு அதானே இருக்குது. ஆனால் அவர் மூளையை மனசை அடக்கினாரு, அறிவை விழிக்க வச்சார். நம்ம அதை செய்யலை. நான் அதை தான் உங்களை செய்ய சொல்கிறேன். மீதி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முயற்சி பண்ணாதவர்களாக இருக்கிறீங்க. அருணகிரிநாதருக்கும் அப்படி தான். அந்த குரு கிடைச்சதுக்கு பிறகு தான் அட்டமா சித்து கிடைக்குது. ஆதிசங்கரருக்கும் அப்படி தான். அம்மாவை பார்க்குறாரு, அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா உனக்கு எனக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு, நான் உணர்ந்துட்டேன், ஏன்னா குரு தான் எனக்கு இன்னும் வேணும், ஆனால் உன் ஆசீர்வாதம் வேணும். அப்போ நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு, எனக்கு குரு கிடைக்கணும். அந்த குருகிட்ட இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த அம்மா ஆசீர்வதிச்சு அனுப்புது. எப்போ? 9 வயசில். 9 வயசில் தாயை விட்டு பிரிகிறார் ஆதிசங்கரர். கேரளா இங்கே தான், கரமனை தான் அவருக்கு சொந்த ஊர். இப்போ இங்கேருந்து அவர் குருவை தேடி எங்கே வர்றாருன்னா காஞ்சிபுரம் வர்றார். ஏன்னா அவருடைய குரு காஞ்சிபுரத்தில் இருக்கிறதாக. அங்கே வந்து அவர் சந்திக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த தாய் தந்தை அனுமதி கொடுக்க வேண்டும், அவருடைய அனுமதியை நாம் பெற வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். நல்ல ஞாபகம். இன்னையிலிருந்து இதை ஆரம்பிங்க. பிள்ளையார் சொல்லி போடுங்க. காலையில் முழிச்ச உடனே அம்மா அப்பா காலில் அவங்களும் சந்தோஷமாக, என் பிள்ளை மாறிட்டான். முன்னால் மூஞ்சே பார்க்க மாட்டோம், காலில் முழிச்சா சட்டை போட்டு ஓடிடுவான். அப்பா ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் யார்கிட்டையோ கேட்குற மாதிரி. இப்போ நிறைய வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி அம்மாட்ட இருந்தால் அங்கே சிக்னல் போகணும், ஏன்னா டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. அந்த அம்மா சொல்லி, அப்பா சொல்கிறாருலடா, ஆமாம் அவருக்கு வேலை இல்லை, நீ கேட்டுக்க, இவர் போயிடுவார். குடும்பம் எப்படி போகும்? இது காலில் விழுந்து எந்திரிச்சு பார்க்க சொல்லுங்கள்.
சொல்லுங்கப்பா. தசரதனுக்கு ராமர் மாதிரி இருப்பான். ராமாயணம் படிக்கிறது கேட்குறது பெருசு இல்லை. நம்ம வீட்லேயும் எப்படி இருக்கணும், தசரதனுக்கு புள்ள ராமன் மாதிரியும் ராமனுக்கு பொண்டாட்டி சீதை மாதிரியும் நம்ம வீட்லேயும் இருக்கணும். அதுக்கு தான் அந்த மனதில் ஏற்றுறாங்க. நல்ல ஞாபகங்க. அதனால் ஆசீர்வாதம் என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆற்றல். இது சாதாரணம் அல்ல. ஆனால் அந்த ஆற்றல் கொடுக்கக்கூடிய பலன் யார்கிட்ட இருக்குதுன்னா, முதல்ல பெற்றவர்கள்ட்ட, அடுத்தால குருகிட்ட. அந்த குருகிட்ட பெறுவதற்கு முன்னால் பெற்றவர்கள்ட்ட இருந்து சிக்னல் கிடைக்கணும். சிக்னல் கிடைச்சாதான் அதை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை நினைச்சாலும் எந்த தெய்வத்தை போனாலும் உங்களுக்கு வழி திறக்கும். நல்ல ஞாபகம். இங்கே கிடைக்கல, இந்த பாடம் குருகிட்ட தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லி விட்டுருந்தேன். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இருக்குது. அந்த நெல்லையப்பர் சன்னிதானத்தில் வந்து நின்று எடைக்காட்டு சித்தருங்கிறவர் அப்படி சாமி கும்பிடுறார். கும்பிட்டு நெல்லையப்பான்னு கூப்பிடுறார். அங்கேருந்து எந்த சத்தமும் வரலையாம். எங்கேருந்து? நெல்லையப்பர் சன்னிதானத்துலேருந்து எந்த சத்தமும் வரலன்னொடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ இங்கே நெல்லையப்பர் இங்கே இல்லை போல் இருக்குதே, அப்புறம் எதுக்கு இந்த கோயில், இது என்ன ஆகட்டு, எருக்கஞ்செடி பூக்கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த மூலஸ்தானம் அந்த கோயிலுக்கு உள்ள ஃபுல்லாக எருக்கஞ்செடியாக முளைச்சிச்சு. இவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். இது ஒரு வரலாறு கதை. இப்போ படுத்து தூங்கிட்டு இருந்த சயனத்தில் இருந்த அந்த நெல்லையப்ப திடீர்னு முழிச்சு பார்த்தா ஃபுல்லாக எருக்கஞ்செடி காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அலறி பிடிச்சிட்டு இது எப்படி நடந்ததுன்னு யோசிக்கிற போது அவருக்கு தெரியுது, எடைக்காட்டார் போட்ட சாபோன்னு. பின்னாடி விரட்டிகிட்டே வர்றார். எடைக்காட்டரே நெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் நடந்து போய் எங்கே வந்துட்டார்னா, அந்த அது என்ன ஆறு, தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆற்றுல அதை பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரத்தில் ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே வந்துட்டார். அங்கே வந்து சத்தம் போட்டே வர்றார். திரும்பி பார்க்குறார். நெல்லையப்பரை பார்த்த உடனே இவர் சாக்காகிறார். அவன் சொன்னார், நான் உள்ளே தான் இருந்தேன், நீ அழைச்சது என் காதில் கேட்கல, நான் என்ன பண்ணுறது, நான் கூடுமணி சத்தம் கொடுக்கல, வரலை, அதனால தான் சொல்லிட்டேன். ஏன்பா என் கோயில் இப்படி ஆகிட்டு வந்துட்டு அதை மாற்றக்கூடாதாங்கிறார். அப்போ எனக்கு நீ என்ன பண்ணணும், எனக்கு காட்சி கொடு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த இடத்துலையே அவர் சிவரூபம் எடுத்து அவர் காட்சி கொடுத்தார். அதில் தான் அந்த மண்டபம் கட்டுறாங்க, அந்த ஆற்றுங்கிற ஓரத்தில். இப்போ இங்கே நீங்கள் அறிவியல்பூர்வமாகவே பார்க்கலாம், கதையாக வைக்க வேண்டாம். அந்தந்த இடங்களில் இந்த நெல்லையப்பர், சடையப்பர், சதாசிவம் இப்படிலாம் சொன்னது யாருன்னா குருபிரான். அந்த காலத்தில் வாழ்ந்த குருவை தான் பின்னாடி இறைவனாக பாவித்தார்கள். இன்னைக்கு இறைவனை நம்ம சொல்லக்கூடியவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் ஒரு காலத்தில் குருவாக இருந்தது, மேல்மட்ட இறை அல்ல. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த குருமார்கள் தான். அதனால ஒவ்வொரு இடங்களில் அந்த குருகள் வாழ்ந்ததை அவங்க அதை இறைவனாகவே அவங்கள வழிபட்டாங்க. நெல்லையப்பருங்கிறவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் அங்கே அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த கோயில் சன்னிதானத்தில் இருக்கிற பொழுது இப்படி இடைக்காட்ட சொல்லிட்டு போன நிகழ்வு நடந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு தல வரலாறுகளில் நிறைய இருக்குது. அந்தந்த கோயில்கள் அங்கங்கே சித்தர்களும் மகான்களும் உயிரோடு இருந்தார்கள். எனவே இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இடைக்காட்ட இருக்கக்கூடிய ஒரு சித்தர் கூப்பிட்ட உடனே அங்கேருந்து பதில் வரலன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்தையே எருக்கஞ்செடி காடாக மாற்றிட்டு போயிட்டார் இல்லையா. அப்போ சிக்னல் அங்கேருந்து வருதுங்கிறது உண்மை தானே. இப்போ அவர் தேடி போனதுங்கிறது தெரியுது இல்லையா. இதே மாதிரி தான் ஞானத்தில் போகிற பொழுது, மகான்களாக மாறுகிற பொழுது, சித்தர்களாக மாறுகிற பொழுது எந்த கோயிலில் போய் எந்த சாமியை கூப்பிட்டாலும் வரும், உங்களுக்கு உதவும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் தெரியணும். அந்த சப்ஜெக்ட் தெரிவதற்கு தாயை வணங்குங்கள், தாய் தந்தையினிடம் இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு குருவை பெறுங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.